அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்போதுமே லக்ஷ்மி அம்மா கதைகள் எல்லாமே என்னோடய அம்மா தான் வாசிப்பாங்க. பல்வலி தொந்தரவால் அம்மாவால் இப்போது கதை வாசிக்க முடியாது. இந்த ஒரு கதை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாயிற்படியில் விரிவாக பாவப்பட்டிருந்த சிமெண்ட் தரை மீது செம்மண் கரை கட்டிய பெரிய மாக்கோலம், வாயிற்படி முகப்பில் மாவிலை தோரணம் என்ற அலங்காரத்தில் அபிராமி இல்லம் அந்த வீட்டின் 3வது மருமகளுக்கு வரவேற்பு தர தயாராகிவிட்டிருந்தது. முன்னர இருக்கையில் இருந்து எழுந்த சரவணன் ஜன்னல் அருகே வந்தார். திரைச்சிலையை மெல்ல விலக்கி முன்பக்கம் பார்த்தார். குர்கா கேட்டை அகலமாக திறந்து வைக்க பரபரப்பதை கண்டார். அவர்கள் வீட்டு அம்பாசிடர் மலர் மாலை அலங்காரத்துடன் தேன் நிலவுக்கு போயிருந்த மணமக்களை சுமந்து கொண்டு விமான நிலையத்திலிருந்து வந்து நின்றது. சமையல் அறையில் மேற்பாவை செய்து கொண்டிருந்த கமலா ஈரமாகிவிட்டிருந்த தன் கைகளை துவாலையில் அவசரமாக துடைத்து கொண்டாள். பூஜை அறையில் தயாராக இருந்த குத்துவிளக்கின் திரியை நிமிட்டி சரி செய்துவிட்டு ஒரு கத்தை ஊதுபத்தியை கொளுத்தி வெண்கல பானையின் தலையில் செருகிவிட்டு வெளியே ஓடி வந்தாள். அனு, ஆரத்தி தட்டை எடுத்துக்கிட்டு வாசல் பக்கம் வா, அவங்கெல்லாம் வந்துட்டாங்க, ஓங்கி குரல் கொடுத்தாள். கை கழுவும் பீங்கான் மேல் சுவற்றில் தொங்கிய கண்ணாடியில் கடைசி முறையாக தனது ஒப்பனையை சீராக்கி கொண்டு நின்ற அனு கோபத்துடன் பற்களை கடித்தாள். தான் வீட்டுக்கே ராணி என்று வந்தவங்களுக்கு காட்ட வேண்டாமா? அதான் காலையிலிருந்து அதிகாரம் தூள் பறக்குது. தனக்குள் முணுமுணுத்தபடி முக்காலி மீது தயாராக வைக்கப்பட்டிருந்த ஆரத்தி தட்டை எடுத்துக்கொண்டு வாயில் பக்கம் வந்தாள். ஒரு வெற்றிலை மீது கற்பூரத்தை கொளுத்தி ஆரத்தி நீரில் மிதக்கவிட்ட கமலா உள்ளே வர முயன்ற புதுமண தம்பதியினரை சற்று நிற்க வைத்து ஆரத்தியை சுற்றி மஞ்சள் நீரை விரலால் தொட்டு புது மருமகள் நெற்றியிலும் தன் மைத்துன நெற்றியிலும் பொட்டு வைத்து திருஷ்டி கழித்தாள். வலது காலை உள்ளே வச்சு வாம்மா, பற்கள் அனைத்தும் தெரிய மெல்ல சிரித்தபடி உத்தரவு கொடுத்தாள். அலங்காரத்தில் கழுத்தை மறைத்த பூமாலைகளுடன் மணமறையில் இருந்தபோது சுகந்தியின் முழு அழகையும் அணுவால் கண்டு கொள்ள இயலவில்லை. மேலும் மூத்த மருமகள் கமலா அவளை நாள் முழுவதும் வேலை வாங்கி கொண்டிருந்தாள். அனு, வந்தவங்களை கவனி, எல்லோருக்கும் சாதம் வந்ததான்னு பெண்கள் பந்தியை கவனிச்சிட்டு வா, வெற்றிலைப்பாக்கு தட்டை எடுத்து மேஜை மேலே எல்லார் கண்களிலும் படும்படி வை, வரவேற்க வந்தவங்க எல்லாருக்கும் மறக்காமல் தேங்காய் பழம் கொடுத்து அனுப்பு, சின்ன தவறை கூட பின்னால் பெரியதாக்கி பேசிடுவாங்க என்று கட்டளை இட்டு கொண்டிருந்தாள் கமலா. அதனால் அந்த அமர்க்களத்தில் மணப்பெண்ணை தூண்டி துருவி பார்த்து அவளால் தன்னுள் கணிப்பு செய்து கொள்ள இயலவில்லை. பட்டுச் சேலையிலும் கழுத்து கொள்ளாத நகையும் தலை அலங்காரமும் பூ மாலையுமாக குழல் விளக்கிலே எல்லா மணப்பெண்களும் அழகாகத்தான் தெரிவாங்க. பகல் வேளையிலே சாதாரண சேலையிலே ஒப்பனை இல்லாத போதுதானே உண்மை வேஷம் தெரியும் என்ற அசட்டை அவளுக்கு. இதுவரை அந்த வீட்டில் அவள்தான் அழகான மருமகளாக வளைய வந்து கொண்டிருந்தாள். மூத்தவள் கமலா, மாநிறம், கொஞ்சம் லேசாக தடித்துவிட்ட உடல்வாகு, SSLC வரை கூட எட்டி பார்க்காதவள், ஒப்பனைகள் செய்து கொண்டு மினுக்கத் தெரியாத 10ஆம் பசலி. இளைய மருமகளாக அந்த வீட்டுக்குள் அணு வந்து 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அவளுக்கு தன் அழகை பற்றி உள்ளூர ரொம்பவே பெருமை. பெரிய மனிதர் வீட்டு பெண் என்ற அகந்தையோடு தான் ஒரு பட்டதாரி என்ற கர்வம் வேறு. நகத்தில் அழுக்கு பட்டுவிடக்கூடாது என்று வீட்டு வேலைகளை செய்ய அஞ்சி வேலைக்காரர்களை ஏவியபடி மேற்பார்வை செய்து கொண்டு அவள் வளைய வருவது வழக்கம். வேலைக்காரர்களை நம்பிக்கிட்டு நாம் இருக்கக்கூடாது. சமையல் அறையில் சேலை தலைப்பை இழுத்து கட்டிக்கொண்டு நாமும் ஒரு கை கொடுத்து உதவ தெரிஞ்சுக்கணும். நம்ம மாமனாருக்கு வீட்டு பெண்கள் சோம்பேறியாக காரில் கடைத்தெருவுக்கு போவதும் சிநேகிதிகளுடன் தொலைபேசியில் மணிக்கணக்காக வம்பு பேசுவதும் பிடிக்காத சங்கதிகள். அவர் ரொம்ப கோபக்காரர். மாமியார் மறைவுக்கு பிறகு இந்த வீட்டின் நிர்வாகத்திலே அவர் ரொம்பவும் கருத்தா இருக்கார். அனு மருமகளாக அங்கு வந்த அன்றே ஓரகத்தி உபதேசித்து விட்டிருந்தாள். வீட்டின் மூத்த மருமகள் என்ற மதிப்பை சரவணன் அவளுக்கு பூரணமாக தந்துவிட்டிருந்தார். இரும்பு பெட்டி சாவி கொத்து அவளது இடுப்பில் தொங்கியது. வீட்டு நிர்வாகத்திற்கு ஆலோசனை கொடுப்பவர் மாமனார்தான் என்றாலும் அதிகாரம் கமலாவின் கையில் இருப்பதை அனு வெறுத்தாள். ஆனால் வெளிப்பார்வைக்கு ஓரகத்தியுடன் ஒத்துப்போவது போல நடித்து கொண்டு இருந்தாள். உள்ளூர கமலா மீது மற்றற்ற கசப்பு, பொறாமை. அதே நேரம் தன் முன்பு அவளது அதிகாரம் செல்லுபடியாகாது என்று மனத்திற்குள் ஒரு குரூரமான திருப்தி. தனது அழகையும்
படிப்பையும் பற்றி பெருமைப்பட்டு கொண்டிருந்த அணுவுக்கு ஒரு பெரும் திகைப்பு. மணவறையில் புகை மண்டலத்திலேயே மாலைகளுடன் தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்திருந்த சுகந்தியா இவள் வலது காலை உள்ளே எடுத்து வைத்து கணவனுடன் வீட்டுக்குள் புகுந்த புது மருமகளை பார்த்து பிரமித்து போனாள். கணவனை விட உயரத்தில் சிறிது குறைவாக கொடி போன்ற தோற்றத்தில் தங்க நிறத்திலே மேனியில் துவண்ட அமெரிக்கன் நைலான் புடவையில் கனவு கன்னி போல பார்க்க வெகு அழகாக இருந்தாள் சுகந்தி. எல்லாரை காட்டிலும் வீட்டுக்கு வந்திருக்கும் புது மருமகள்தான் ரொம்ப அழகு. பச்சை கிளி போல ஒரு பெண்ணை சின்னையா பிடிச்சிட்டாரே. இது சின்னையா பிடிச்ச கிளி இல்லப்பா. பெரியவர் பல இடங்களில் பெண்களை பற்றி விசாரித்து ஜாதக பொருத்தம் பார்த்து குலதெய்வத்துக்கிட்ட பூ கட்டி வச்சு தேர்ந்தெடுத்த மருமகள். சின்னையாவின் யோகம் அப்படி ஒரு பச்சை கிளியா பொண்டாட்டி அமைஞ்சு போச்சு. தன் பின்னால் நின்ற வேலையாட்கள் கிசுகிசுத்ததை கேட்ட அனு கோபத்தில் பொங்கி போனாள். அந்த வீட்டு பிள்ளைகள் மூவரும் தாங்களாக பெண்களை பார்த்து தேர்ந்தெடுத்து இவளைத்தான் கட்டிப்பேன் என்று தகராறு செய்து அவளை மணந்து கொண்டு மருமகளாக வீட்டுக்கு கூட்டி வரவில்லை. அந்த துணிச்சல் மகன்கள் யாருக்குமே கிடையாது. பிரபல ஆட்டோ சரவணன் உருவாக்கியிருந்த மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் எனும் நிறுவனம், தொழிற்சாலை, அலுவலகம் எல்லாம் பத்திரமாக அவர் அதிகாரத்தில் இயங்கிக் கொண்டிருந்தன. அப்பாவின் சம்பாத்தியத்தில் வளர்ந்து படித்து ஆளாகி இப்பொழுது அவர் தயவில் தொழில் நிர்வாகத்தின் ஒரு பகுதியை கவனித்து கொண்டு ஒரே குடும்பமாக அபிராமி இல்லத்திலே வாழ்கிற பிள்ளைகள் அவர்கள். அவர்களுக்கு மனைவியை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து அவர்களை வாழ வைக்கும் பொறுப்பையும் கிழவர் தமதாக்கி கொண்டிருந்தார். அந்தஸ்துக்கோ அழகிற்கோ பணத்திற்கோ அவர் தமது கொள்கைகளை விட்டு கொடுப்பவரல்ல. அவர் தமது வீட்டு மருமகள்களின் ஜாதக பொருத்தத்தை முக்கியமான சங்கதியாக அனுசரித்தார். மூத்த மருமகள் பெரிய இடத்து பெண் அல்ல, நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்தவள். மகனது ஜாதகத்துடன் அவள் ஜாதகம் நன்கு பொருந்தியிருந்தது. பெண்ணின் முகத்திலே அமைதியும் அருளும் தெரிந்தன. வீட்டை நிர்வகிக்கும் பொறுமை அவளுக்கு இருக்கும் என்று நம்பினார். இந்த பெண் கமலாவை உனக்கு கட்டி வைக்க தீர்மானிச்சிட்டேன், என்ன சொல்ற? அப்பா சிரித்து கொண்டு கேட்டபோது ஆனந்தன் மறுப்பு தெரிவிக்கவில்லை. உங்கள் பிரியத்துக்கு எதிர்ப்பு சொல்ல மாட்டேன், ஒரே வார்த்தையில் ஒப்புக்கொண்டு விட்டான். திருமணத்தை சரவணன் விமர்சையாக நடத்தினார். முன்கோபக்காரனான அவர் போட்ட சட்ட திட்டங்களை சிரமேற்கொண்டு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாது மௌனமாக வீட்டு பொறுப்பை பொறுமையுடன் நிர்வகித்து 10 ஆண்டுக்கு பின்னர் அவரிடம் கமலா நல்ல பெயர் வாங்கியிருந்தாள். கமலாவுக்கு 2 குழந்தைகள். மகன் அமுதனுக்கு 8 வயது, பெண் வளர்மதிக்கு 6 வயது. இளைய மருமகள் அனு சற்றென்று தாய்மை ஏற்க விரும்பாது அதை ஒத்தி போட்டு கொண்டிருந்தாள். குமரன் குழந்தையை நான் மடியில் எப்போ வச்சு கொஞ்ச போறேனோ தெரியல என்று கிழவர் ஒரு நாள் எல்லார் முன்னிலையிலும் சொன்னபோது அனு கோபத்தில் முகம் சிவந்து போனாள். மதிப்பிற்குரிய மாமனார் என்றாலும் இப்படியா இங்கீதமில்லாமல் அவளை பற்றி குறைவாக பேசுவது? கணவனுடன் தனியே படுக்கை அறைக்குள் முணுமுணுத்தாள். பெண்கள் என்றால் பிள்ளை பெறும் எந்திரங்களா? கொஞ்ச காலம் நாம் கணவன் மனைவின்னு நிம்மதியாக வாழ்கிறது உங்கள் அப்பாவுக்கு பொறுக்கலையா? உங்கள் அண்ணியைப் போல மகளுக்கு பள்ளிக்கூட சீருடை போட்டுக்கொண்டே கூப்பிட்டீங்களா மாமா, இதை வந்துட்டேன்னு மாமனாருக்கும் மகளுக்கும் இடையே யாருக்கு முதலில் சேவை செய்கிறதுன்னு தெரியாமல் இங்கும் அங்கும் நான் ஓடலைன்னு உங்களுக்கு கவலையாக இருக்கா? நான் உங்கள் அண்ணியைப் போல ஒரு பட்டிக்காட்டு பெண் இல்லை. எப்பொழுது தாய் என்கிற பொறுப்பை ஏற்றுக்கணும்னு எனக்கு தெரியும். சீறினாள். குமரனுக்கு அப்பாவிடம் ரொம்ப பயம், அதே சமயம் தன் அழகான மனைவியிடம் மகா மயக்கம். அப்பா அந்த காலத்து மனிதர், அவரது கொள்கைகள் நமக்கு ஒத்து வராது. ஆனாலும் அவரை எதிர்த்து கொண்டால் நமக்கு தான் நஷ்டம் என்றான் குமரன். தொழிலில் இருந்து உங்களை பிரிந்து வரும்படி நான் சொல்லலை. இந்த கூட்டு குடித்தனம் உங்கள் அப்பாவின் ஆதிக்கமும் எனக்கு பிடிக்கலை. இதிலிருந்து மெல்ல உங்களால் கிளம்ப முடியாதா என்று பல முறை வேப்பலை அடித்திருக்கிறாள். ஆனால் பயன் இருக்கவில்லை. அப்பாவுக்கு அடங்கிய பிள்ளைகளான அவனுக்கு அந்த குடும்பத்தில் இருந்து பிரிந்து தனி குடித்தனம் போக வேண்டுமென்று நினைக்க கூட அச்சம். இப்போது 3ஆவதாக ஒருத்தி வந்துவிட்டாளே. கூட்டு குடித்தனத்தின் இறுக்க உணர்வில் திண்டாடி கொண்டிருந்த அணுவுக்கும் புதிதாக வந்த அந்த புது மருமகளால் வீட்டில் ஏக கூட்டம் ஏற்பட்டு விட்டிருந்த போன்றதொரு பிரமிப்பு ஏற்பட்டது. நகரு, நான் கொஞ்சம் கிட்டத்திலிருந்து அம்மாவை பார்க்குறேன். அடே, படு சோக்கா இருக்காங்களே.
வேலைக்காரன் ஒருவன் இன்னொரு வேலையாளை தள்ளி கொண்டு எட்டி பார்த்தான். அனு அவனை வெறுப்புடன் திரும்பி பார்த்தாள். நகர்ந்த நில், மேலே வந்து விழாத என்று அவள் பார்வை எரித்தது. வேலைக்காரர்களுக்கு அனு அம்மாளை அத்தனை பிடிக்காது. ஒரு சிறு தவறுக்கும் கூச்சல் போட்டு அனாவசியமான அதிகாரங்களை காட்டுவாள் என்பது அவர்களின் ஒட்டுமொத்த கருத்து. வேலையாட்கள் எல்லோரும் மூத்த மருமகள் கமலாவுக்குத்தான் கட்டுப்படுகிறார்கள். தன் பேச்சை அசட்டை செய்கிறார்கள் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. புதிய மருமகளாக வீட்டுக்குள் நுழைந்திருக்கும் இந்த சுகந்தியிடம் இவர்கள் எப்படி நடந்து கொள்ளப் போகிறார்களோ? சுகந்தியும் அண்ணி கமலாவைப் போல ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கிறாள். அவள் ஜாதக யோகம் பெரிய இடத்து மாப்பிள்ளையை கட்டிக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துவிட்டது. பழைய கொள்கைகளில் ஊறிப்போன மாமனார்கிடம் சோழி போட்டு பூ போட்டு பார்த்து தீர்மானித்து விட்ட திருமணம். அவள் முகத்திலே தெரியும் வியப்பு தம்பட்டம் அடிக்கிறதே. இத்தனை பெரிய வீடா? இதில் அவள் தங்கப் போகிறாளா என்று பார்வையை நாலா பக்கமும் ஓடவிட்டு ஆச்சரியத்தில் நடக்க மறந்து உள்ளே வாமா என்று கமலா அழைக்க நாய்க்குட்டி போல நகர்ந்து வருகிறாளே. கமலாவிற்கு அடிப்பொடியாக இவள் மாறிவிட்டால் போதும். வேலைக்காரர்கள் பற்றி கேட்கவே வேண்டாம். அவர்கள் எல்லோரும் சாய்ந்தால் சாய்கிற பக்கம் சாய்கிற செம்மறியாடுகள். இன்னும் 2 தினங்களில் அங்கு நிலைமை முற்றிலும் வேறாக போய்விடும். பெரியம்மா சொன்னாங்க என்று எதற்கும் சற்றென்று பதில் கொடுக்கும் துணிச்சல் உடைய வேலையாட்கள் இனி சின்னம்மாவின் உத்தரவு என்று புது மருமகள் பின்னால் ஜால்ரா போடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாக அவள் அனுமதிக்கக்கூடாது. அதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும். அணுவின் சிந்தனை பலவாறு குழம்பிக் கொண்டு இருந்தபோது கமலா சுகந்தியின் கைகளை அன்புடன் பற்றி உள்ளே அழைத்து போனாள். அனு, எங்கே இருக்க? உள்ளே வா. புது மருமகள் வீட்டு விளக்கை ஏற்ற போறப்ப வந்து பக்கத்தில் நில். கமலா குரல் கொடுத்தாள். பெரிய அதிசயம். பார்க்காவிட்டால் தலை வெடிச்சிரும். தன்னுள் ஆத்திரப்பட்டாள் அனு. ஆனால் மறுப்பு தெரிவிக்க இயலவில்லை. அவள் பூஜை அறைக்குள் போவதற்குள் அங்கே அனைவரும் கூடிவிட்டிருந்தனர். பட்டுக்கரை வேஷ்டியும் வெள்ளை சட்டையும் தோளில் சரிகை உத்திரியுமாக மாமனார் சரவணன் கம்பீரமாக முதலில் நின்று கொண்டிருந்தார். அவர் அருகே ஆனந்தனும் குமரனும் கைகட்டி மிகவும் பணிவுடன் நின்று கொண்டிருந்தனர். புது மருமகளும் கடைக்குட்டி மகன் மனோகரனும் விளக்கு அருகே நின்றனர். தட்டில் பாக்கு வெற்றிலை பழம் எல்லாம் எடுத்து கொண்டு வந்த கமலா சுகந்தியிடம் நெருப்பு பெட்டியை கொடுத்தாள். முதல்ல உங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த காமாட்சி விளக்கை ஏற்றிட்டு உன் புக்ககத்து பூஜை அறை குத்து விளக்கை ஏற்றுமா. இந்த குத்து விளக்கு இந்த குடும்பத்திலே பல ஆண்டு காலமாக இருக்கிற குடும்ப சொத்து. பிறகு கமலா அண்ணி எடுத்து சொல்வாள். யார் என்னைக்கு பூஜை அறை வேலையை கவனிக்கணும்னு அவள் திட்டம் போட்டு தருவாள். குடும்ப நிர்வாகத்தை பற்றி அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டு பெரிய அண்ணி சொல்படி நடக்கணுமா சொல்லிட்டு கிழவர் அணுவை ஓரக்கண்ணால் பார்த்தார். சமயம் வந்த போதெல்லாம் இந்த பொல்லாத கிழம் அவளை வேணுமென்றே மற்றவர்கள் முன்னிலையில் மறைவாக மட்டம் தட்டுகிறாரே. கீழ் உதட்டை கடித்து கொண்டு மௌனமாக தலை குனிந்தபடி நின்றாள் அவள். கிழவர் சொன்னபடி முதலில் தான் கொண்டு வந்த விளக்கை ஏற்றி தட்டில் இருந்த பூக்களை அள்ளி விளக்கடியில் தூவி கைகூப்பி வணங்கிவிட்டு கற்பூரத்தை ஏற்றி தெய்வ படங்களுக்கு ஆரத்தி எடுத்து முடித்துவிட்டு கணவனுடன் அங்கே பெரியதாக மாட்டப்பட்டிருந்த மாமியார் படத்தின் முன் விழுந்து கும்பிட்டாள். போதும், நீண்ட தூரம் பயணப்பட்டு களைப்பா வந்திருக்க. எல்லோருக்கும் கை கூப்பி வணக்கம் தெரிவிச்சா போதும். விழுந்து கும்பிட்டு உடம்பை அலட்டிக்க வேணாம். இன்னைக்கு உனக்கு பெரிய அண்ணி ஓய்வு தந்திருக்காங்க. அதனால் காலை காப்பி டிபன் சாப்பிட்ட பிறகு நீயும் மனோகரனும் உங்கள் அறையில் பகல் சாப்பாடு வரை ஓய்வாக இருக்கலாம். புது மருமகள்னு இன்னைக்கு மட்டும்தான் இந்த சலுகை, புரியுதா? கேலியாக சொல்லிவிட்டு அவர் உரத்து சிரிக்க அறையின் வெளியே கூட்டமாக நின்ற வேலையாட்கள் யாவரும் அந்த சிரிப்பில் கலந்து கொள்ள வீடே கலகலத்தது. புது மருமகளை சந்திக்க வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்த உறவினர் பெண்கள் அனைவருக்கும் கமலா பூவும் குங்குமமும் வெற்றிலைப்பாக்கும் பழமும் தந்து உபசரித்தாள். வேலைக்கார பெண்களுக்கும் அவை வழங்கப்பட்டன. பின்பக்க தோட்டத்திலே போட்டிருந்த பந்தலில் எல்லோரும் காலை காப்பி பலகாரம் பரிமாறப்பட்டன. உறவினர்கள் சாப்பிட்டு உத்தரவு பெற்று கிளம்பினர். மிச்ச மீதியிருந்த பலகாரங்களையும் காப்பியையும் வேலையாட்கள் ஒரு கை பார்த்தனர். அது முடிவதற்குள் சமையலாட்கள் பகல் சாப்பாட்டை தயாரிக்கும் மும்முரத்தில் இறங்கிவிட்டனர். அண்ணி கமலா சுகந்திக்கு அவளது ஓரகத்தை அறிமுகம் செய்து வைத்தாள்.
கல்யாணத்தின் போது உனக்கு மனோகரனைத்தான் பார்த்து மகிழ பொழுதுறதுக்கும், அது உன் இளைய அண்ணி, உன்னை போலவே படித்தவள், வீணை கூட வாசிப்பாள், கார் ஓட்டுவாள், ரொம்ப கெட்டிக்காரி என்றாள். அப்படியா என்று கன்னம் சிவந்து கண்கள் பளபளக்க தலையை நிமிர்த்தி பார்த்த சுகந்தியை அனு பொறாமையும் ஆத்திரமுமாக வெறித்தாள். கூழை கும்பிடு போடுவதில் இவள் கெட்டிக்காரியாக இருக்கிறாள். இதனால் கொஞ்சி பேசி பெரியவரை தன் கையில் சீக்கிரம் போட்டு கொண்டு விடுவாள். கிழவர் பூஜை அறையில் பேசினதிலிருந்து தெரியவில்லையா, இவருக்கு தமது புது மருமகளை ரொம்ப பிடித்திருக்கிறது. அம்மா கமலா, கொஞ்சம் சூடா தண்ணி குடிக்க கொண்டு வா என்று இனிமேல் அவளை ஏவ மாட்டார். அம்மா சுகந்தி, காலை வந்த பத்திரிகைகளை எல்லாம் இப்படி எடுத்துக்கொண்டு வந்து வை. அம்மா சுகந்தி, வாசல் பக்கம் என்ன சத்தன்னு போய் பார்த்துட்டு வந்து சொல்லு. அம்மா சுகந்தி, இன்னைக்கு பகல் சமையல் எனக்கு என்ன தயார் பண்ணணும்னு இப்போவே சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோ என்று கமலாவின் வாரிசாக தமது கடைக்குட்டிகளை அதிகார பீடத்தில் ஏற்ற ஆசாமி தயார் செய்ய தொடங்கிவிட்டார். இதை அவள் தவிர்க்க முயல வேண்டும். எப்படி? சுகந்தியிடம் மிகவும் அன்பாக பழகுவது போல முதலில் நெருக்கம் கொள்ள வேண்டும். பின்னர் வாழைப்பழத்திலே ஊசியை ஏற்றுவது போல மனோகரனை பற்றி, கமலாவை பற்றி, மாமாவை பற்றி மெல்ல சில வம்புகளை சொல்லி வந்தவளின் மனதை குழப்பி அவளை தனி கொடுத்தனம் செய்ய முதலில் கிளப்பிவிட வேண்டும். பிள்ளைகளும் மருமகள்களும் நமக்கு சலாம் போட்டுக்கொண்டு ஒரே வீட்டில் கூட்டு குடுத்தனமாக வாழ வேண்டும் என்று இனியும் கிழவர் எதிர்பார்க்கக்கூடாது. அவர்கள் எல்லாம் கிழவரின் கொத்தடிமைகள் இல்லையே. தனது வார்த்தைகளை கேட்டு பணிந்து வீட்டு வேலைகளை கவனித்து அவரையும் கருத்தாக கவனித்து கொள்ள வேண்டும் என்றால் மனிதன் இரண்டாம் தரமாக யாரையாவது ஒரு ஏழை பெண்ணை கட்டி கொள்ளட்டுமே. பணம் இருக்குன்னு அவருக்கு தம் பெண்ணை கட்டி கொடுக்க எத்தனையோ பெற்றோர்கள் முன் வருவாங்க. அந்த எண்ணம் அணுவுக்கு தாங்க முடியாத சிரிப்பை உண்டாக்கவே அவள் கல்லுக்கென்று சிரித்து விட்டாள். எதுக்கு சிரிச்ச? என்கிட்ட சொல்லிவிட்டு சிரி, நானும் அதை கேட்டு சிரிக்கலாமே. பின்னாலே இருந்து வந்த குரலை கேட்டு அவள் அதிர்ந்து போனாள். ஒன்றுமில்ல மாமா, நம்ம வீட்டு ஜூலி நாய்க்குட்டி அடுத்த வீட்டு பூனையை விரட்டி கொண்டு ஓடினதை பார்த்தேன், சிரிப்பு வந்தது. மனதிலே தோன்றியதை சொல்லிவிட்டு மெல்ல நழுவினாள். இந்த மாமனார் கிழம் எப்போது வந்து எதிர்படுவார், என்ன கேட்பார் என்று ஊகிக்க முடியாத ஒரு பேர்வழி. மவுனம் தொனிக்க பேசுவதில் சாமர்த்தியக்காரர். ஒரே பார்வையில் 2 வார்த்தைகளில் எல்லோரையும் நடுங்க வைக்கும் ஒரு பிசாசு என்று எண்ணியபடி வேகமாக தனது அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். அவளுக்கு தெரியும், வந்தவர்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்று நாய்க்குட்டியை பின்பக்கத்து கம்பு ஒன்றில் கட்டி போட்டிருந்தனர். வாயில் வந்த பொய்யை சொல்லிவிட்டாள். அதிலும் நாம் எங்கே நின்றால் கிழவர் 1000 குறுக்கு கேள்வி கேட்டு அவளை குற்றவாளி கூண்டில் நிறுத்திவிடுவாரே. தலையை பீத்து கொண்டு ஐயோ, எனக்கு இந்த வீட்டில் நீடித்து தங்க பிடிக்கலையே என்று கத்த வேண்டும் போன்ற ஒரு ஆவேசம் அவளுள் எழுந்தது. இயலாமையால் கண்களில் ஈரம் கசிந்தது. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்திலே கண் என்பது சரவணனுக்கு மிக்க பொருத்தமான பழமொழி. வீட்டுக்கு வந்த மருமகளை வரவேற்று எல்லோரும் விருந்துண்டு உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் விடை பெற்று கொண்டு கிளம்பியதும் அவரும் தமது அலுவலக வேலையை கவனிக்க புறப்பட்டு விட்டார். கால்களில் செருப்புகளை திணித்து கொண்டு தொண்டையை செருமிவிட்டு துண்டை உதறி அவர் தோளில் போட்டுக்கொள்வதை கண்ட மூத்த மகனும் இளையவனும் புரிந்து கொண்டு விட்டனர். இத்தனை வயதிலும் அப்பா சுறுசுறுப்பில் சிறிதும் குறைவின்றி எந்தெந்த வேலையை எப்பொழுது கவனிக்க வேண்டும் என்றதொரு அளவிலே இயங்கும் பொழுது கட்டிலங்காளைகளான அவர்கள் சோம்பேறிகளாக உண்ட மயக்கம் என்று திண்டுகள் மீது சாய்ந்து கொள்ள இயலாதே. கருப்பு பெஞ்ச் வாசலில் வந்து நிற்க வண்டி ஓட்டுநர் கதவை திறந்துவிட அவர் உள்ளே ஏறி அமர்கிறார். பெரிய மகன்கள் இருவரும் தங்களது பியட் காரில் ஏறி தொழிற்சாலை மற்றும் கிடங்கு வியாபாரத்தை கவனிக்க புறப்பட்டு போய்விட்டனர். காருக்குள் ஏறி உட்கார்ந்த கிழவர் தமது கடைக்குட்டி மகனை திரும்பி பார்த்தார். தேன் நிலவு கொண்டாடி முடித்தாகிவிட்டது, இனி தொழிலை கவனிக்க புறப்படு என்று பார்வையால் சொன்னார். 10 நாள் இரவும் பகலும் பிரியாது ஒன்றாக இனிக்க வாழ்ந்து விட்டதின் பாதிப்பு தன் புது மனைவியை பிரிந்து அலுவலக வேலையை கவனிக்க போக மனோகரனுக்கு தயக்கமாக இருந்தது. கார் சாவியை இங்கே வச்சிட்டு போறேன் என்று நினைவுறுத்தியபடி அண்ணி கமலா அவனது அம்பாசிடரின் சாவியை அவனிடம் எடுத்து நீட்டினாள்.
கடைக்கண்ணால் தன் மனைவியை கனிவுடன் பார்த்துவிட்டு இன்னமும் புறப்படாது வாசலில் உருமிக் கொண்டு இருந்த பெஞ்சில் இருந்து அப்பா வெடிப்பதைக் கண்டு அஞ்சி அவன் தனது காரில் விரைந்தான். வேலையாட்கள் தேய்த்து கழுவி வைத்த பாத்திரங்களை துடைத்து பெரிய அண்டாக்களையும் அன்றாட வேலைக்கு தேவையில்லாத பாத்திரங்களையும் பரணியில் அடுக்க ஏற்பாடு செய்து கொண்டு நின்ற கமலா அருகே வந்தாள் சுகந்தி. நான் ஏதாச்சும் உதவி செய்யவா என்று கேட்டுவிட்டு தயங்கினாள். இன்னைக்கு தானே புதுசாக இந்த வீட்டுக்கு வந்திருக்க, ஒரு நாள் உனக்கு நாங்கள் விட்டு தருகிறோம். போய் உன் அறையில் நீ கொண்டு வந்த சாமான்களை ஒழுங்கு செய்துவிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. நாங்கள் இங்கே வேலையை கவனிச்சுக்கிறோம், கமலா உத்தரவிட்டாள். வேறு வழியின்றி சுகந்தி தங்கள் உபயோகத்திற்கு தரப்பட்ட மாடி அறைக்குள் சென்றாள். அவள் கொண்டு வந்த பெட்டிகள் அங்கே கட்டில் ஓரமாக வைக்கப்பட்டிருந்தன. சீர் என்று பாத்திரங்கள், படுக்கை என்று எதையும் அவள் பிறந்த வீட்டிலிருந்து கொண்டு வரவில்லை. தேனிலவுக்கு ஒரே பெட்டியுடன் தான் புறப்பட்டிருந்தாள். அவள் கணவன் அங்கே கடைகளில் பல பொருட்கள் வாங்கி தந்து இன்னொரு பெட்டியை நிரப்பியிருந்தான். அந்த பொருட்களையும் துணிகளையும் தயாராக இருந்த இரும்பு அலமாரியில் அடுக்கி வைக்க அவளுக்கு நேரம் அதிகமாகவில்லை. அறைக்கதவை பூட்டிக்கொண்டு தானும் தன் கணவனும் இனி வசிக்கப் போகிற அந்த அறையை சுற்றிலும் ஆராய்ந்தாள். ஏசியில் குளிர்ந்து கொண்டிருந்த அந்த அறை மிகவும் பெரியதாக பல வசதிகளுடன் இருப்பதை கண்டாள். உள்ளடங்கிய குளியலறையில் ஷவர், முகம் கழுவும் பீங்கான், ஒரு பக்கம் தடுக்கப்பட்டிருந்த இடத்திலே ஆள் உயர கண்ணாடியுடன் ஒரு அலங்கார மேஜை. அவள் ஒவ்வொன்றையும் திகைப்பும் ஆனந்தமுமாக பார்த்து மகிழ்ந்து போனாள். உண்மையில் அவளை போன்ற ஒரு எளிய குடும்பத்து பெண்ணுக்கு இப்படி ஒரு யோகமா? மகிழ்ச்சியுடன் மெத்தென்று உடலை தழுவிய படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள். பயண அலுப்பும் ஏசியின் குளிர்ச்சியும் ஆட்கொள்ளவே அவள் நன்றாக உறங்கி போனாள். யாரோ மெல்ல கதவை தட்டும் ஓசை விழிப்பை கொடுத்தது. மாலை மணி 4 விட்டதை சுவற்றில் தொங்கிய கடிகாரம் சொல்லியது. பரபரப்புடன் எழுந்து கதவை திறந்தாள். ஒரு பக்கம் விளிம்பு வரை தழும்பிய காஃபியும், ஒரு வெள்ளித்தட்டில் அல்வா துண்டு ஒன்றும், அத்துடன் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த கார முந்திரி பருப்பும் கொண்ட ஒரு மரத்தட்டை சுமந்து கொண்டு அனு உள்ளே வந்தாள். காலையில் உடுத்தியிருந்த அலங்காரமான பட்டுச்சேலையை கலைத்துவிட்டு காஞ்சிபுரம் நூல் சேலை அணிந்திருந்தாள். ஆனால் காலையை விட இப்போது ஒப்பனை முகத்தில் கூடுதலாக இருந்தது. அண்ணி, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரணும்? கூப்பிட்டால் நான் கீழே சாப்பிட வந்திருப்பேனே என்றபடி முகத்தை கழுவிக்கொள்ள துவாலையுடன் குளியலறை பக்கம் திரும்பினாள் சுகந்தி. அப்படியே உட்கார், நீ எந்த கோலத்திலும் ரொம்ப அழகாகவே இருக்கே. முதலில் காப்பியை சாப்பிடு, இந்த டிஃபனை ஒரு கை பார், பிறகு முகத்தை கழுவிக்கிட்டு மாற்றுப்புடவை கட்டிக்கொள். உனக்கு தலையில் வச்சுக்க ஒரு சுமை மல்லிகை பூவை அண்ணி கமலா பூஜை அறை கூடையில் தயாராக வச்சுருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டாச்சா அண்ணி? அன்போடு கேட்டபடி சுகந்தி வெள்ளித்தட்டை கையில் எடுத்துக்கொண்டு ஆவலுடன் முந்திரி பருப்பை கொறித்தாள். பஞ்சத்தில் அடிபட்டவள் போல் லவக் லவக்குன்னு எப்படி விழுங்குற? அவங்க வீட்டு அந்தஸ்துக்கு வெள்ளித்தட்டிலே அல்வாவும் முந்திரி பருப்பும் கிடைக்குமா? கடலை உருண்டை கூட வாங்கி திங்க காசில்லாத மட்டமான குடும்பம். இப்போ எனக்கு சமமாக இங்கே வந்து ஏசி அறையில் பற்களை கடித்து கொண்டாள் அனு. ஆனால் அவளது உதட்டிலே வஞ்சகமானதொரு புன்னகை நெளிந்து குழைந்தது. பாவம், நீங்கள் 2 பேரும் கீழே அத்தனை வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் நல்லா தூங்கிவிட்டேன். நினைத்தால் வெட்கமாக இருக்கு. பேசியபடி காப்பியை மெல்ல குடித்தாள். கவலைப்படாதே, எல்லாத்தையும் சேர்த்து நாளை முதல் உன்னை கமலா அண்ணி வேலை வாங்கிடுவாங்க. முதல் நாள் நான் இந்த வீட்டு மருமகளாக வந்தபோது எனக்கும் இப்படித்தான் ராஜ உபசாரம் நடந்தது. தினமும் இப்படியே சொகுசாக சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு கதை படிச்சுக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கலாம்னு நினச்சப்போ அடுத்த நாளே கமலா அண்ணி தட்டுமுட்டு சாமான்களை ஒழுங்கு பண்ண சொன்னாங்க. வீட்டு வேலையை செய்யாது செல்லமாக வளர்க்கப்பட்டவள் நான். ஒரே நாளில் முதுகு எலும்பு கழண்டு போச்சு. பெருமூச்சு விட்டபடி தன் நெற்றியில் ஏசி குளிரையும் மீறி பூத்த வியர்வையை நாசுக்காக கைக்குட்டையால் ஒத்தி கொண்டாள். நம்ம வீட்டு வேலையே நாம் செய்கிறதில்ல, தப்பு இல்லையே அண்ணி கேட்டபடி சுகந்தி முந்திரி பருப்பை மென்றபோது அணுவுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. இந்த காட்டாம்பூச்சியை லேசில் நம்ம பக்கம் திருப்ப முடியாது போலிருக்கு, உள்ளூர வெகுண்டாள். ஓரளவுக்கு செய்ய வேண்டியது கடமை. வேலையாட்கள் இருக்கும்போதே இடுப்பை ஒடிச்சிக்கிட்டு வேலை பண்ணோம்னு நம்ம தலையெழுத்தா?
அப்படின்னா நாளையிலிருந்து எனக்கு வீட்டு வேலை நிறைய இருக்கும்னு சொல்கிறீங்க. நீ படித்தவள், ஞாபகம் இருக்கா? பள்ளி படிப்பின் போது, கல்லூரி படிப்பின் போதும் எந்த நாளும் என்ன வகுப்பு எடுக்க போகிறாங்கன்னு ஒரு அட்டவணை தயார் செய்து நமக்கு தந்துடுவாங்களே, அதே போல் நாளைக்கு உன் கையிலே ஒரு அட்டவணை அண்ணி கமலா கொடுப்பாங்க. அப்படியா? கழுக்கென்று சிரித்தாள் சுகந்தி. இப்போ சிரிப்ப, பிறகு முணுமுணுப்ப, முடிவில் அழுவ. திங்கட்கிழமை துணிகளை துவைப்பதை மேற்பார்வையிட்டு காய வைத்தவைகளை எண்ணி பெட்டி போட்டு வாங்கி அவங்க துணிகளை வகை வகையாக பிரித்து அந்தந்த அறையில் கொண்டு வைக்கணும். செவ்வாய்க்கிழமை பூஜை அறை சாமான்களை வீட்டு மருமகளே புளி போட்டு துவக்கி வைக்கணும். பூஜை அறையில் ஒரு வண்டி சாமான் இருக்குது. சாமிகள் கேட்கல. வீட்டுக்கு பெரிய சாமியாக இருக்காரே மாமனார், அவருடைய ஏற்பாடு இது. எங்கள் வீட்டில் நிறைய பித்தளை பாத்திரங்கள் உண்டு. புளி போட்டு தேய்த்து தங்க மெருகு கொடுத்தாப்புல நான் அத்தனையும் விலக்கி வச்சு அம்மாவுக்கு உதவி செய்வேன். போச்சிடா, இந்த பெண் தலையில் விவரத்தை எப்படித்தான் ஏற்றுறதோ தெரியல. வெகுண்டால் அனு. பெரிய மனுஷங்க வீட்டில் பித்தளை சாமான்களை ஏன் கட்டிக்கிட்டு அடணும்? தட்டு, சொம்பு, லோட்டான்னு கடையில் தூக்கி போட வேண்டிய குப்பைகளை கிழவர் நமக்கு சேர்த்து வச்சிருக்கார். பெரியவங்க இஷ்டப்படி நடந்துட்டா வம்பில்லாமல் போயிடும். தாடை இறுக அனு அவளை உற்று பார்த்தாள். இவள் ரொம்பவும் காஞ்சி போன இடத்திலிருந்து வந்திருக்காள். இந்த வாழ்க்கையை ஒரு சொர்க்கமாக நினைக்கிறாள். இவளை சட்டென்று நம் வழிக்கு கொண்டு வர முடியாது. ஆனாலும் முயற்சியை விடக்கூடாது. தன்னுள் பலவும் எண்ணினாள். முகத்தை கழுவி கொண்டு வா, நான் முடியை சீவி கொண்டை போட்டு விடுறேன். அனு மிகவும் அன்புடன் கூறியதை கேட்டு அகமகிழ்ந்து போனாள் சுகந்தி. இது வந்துட்டேன் அக்கா. குளியலறைக்குள் துவாலையுடன் ஓடினாள். சில நொடிகளில் வெளிவந்த சுகந்தி தன் முடியை முதுகில் புரள விட்டு கொண்டு அருகில் கட்டில் ஓரத்தில் அமர்ந்தபோது மயில் தோகை போன்ற அகன்று நீண்டு தொங்கிய அந்த கூந்தலின் அழகு அணுவை பிரமிக்கச் செய்துவிட்டது. சோத்துக்கு இல்லாதவங்க வீட்டு பெண்ணுக்கு இத்தனை செழிப்பான கூந்தலா? கழுத்தின் கீழ் எலிவலாக தொங்கும் தன் கூந்தலை வளர்க்க அவள் எத்தனை பாடுபடுகிறாள்! அதற்கு எத்தனை சத்தான தைலங்களை பூசுகிறாள்! சவுரியை வைத்தல்லவா அவள் அத்தனை பெரிய கொண்டை போட்டு கொள்ள வேண்டியிருக்கு. பொறாமையுடன் சீப்பால் வேகமாக தன் ஓரகத்தின் முடியை சீவினாள். வேகமாக கொண்டை போட்டு விட்டாள். கொண்டைதான் பெரியதாக இருக்கே ஒழிய மண்டையில் ஏதும் இல்லை. ஒரே களிமண் எண்ணியபடி சுகந்தி செய்து கொள்ளும் ஒப்பனையை பார்த்தபடி சொன்னாள். சின்னவருக்கு ரொம்ப இடத்துல பெண் பார்த்தாங்க. ஒன்றும் சரியாக அமையலை. நம் மாமனாருக்கு ஜாதகத்தை நம்பிக்கையாமே, அதனால் ஒரு இடமும் கூடலையாம். எனக்கு கொடுத்து வச்சிருக்கு. ஜாதகமும் இல்லை, வெண்டைக்காயும் இல்லை. அதெல்லாம் சுத்த போய். கண்களுக்கு மை எழுதி கொண்டிருந்த சுகந்தி திடுக்கிட்டு திரும்பினாள். கிழவருக்கே நல்லா தெரியும் தம் கடைக்குட்டி மகன் மனோகரன் செய்கிற காரியம் ரொம்ப தப்புன்னு. என்ன செய்கிறது? வெளியே சொன்னால் வெட்கம். அதால் சட்டுப்புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை செய்து வச்சா பையன் ஒழுங்காகிடுவான்னு நினச்சி செய்த கல்யாணம்தான் இது. பல பெரிய இடங்களில் வந்தன. உண்மை தெரிஞ்ச பெத்தவங்க பெண்ணை இந்த வீட்டில் கொண்டு தள்ள விரும்பலை. முகமெல்லாம் சிவந்து நெஞ்சு துடிக்க கை விரலில் தொட்ட குங்கும பொட்டை நெற்றியில் வைக்க மறந்து தன் ஓரகத்தியை வியப்புடன் பார்த்தாள் சுகந்தி. இவங்க என்ன சொல்ல இப்படி சுற்றி வளைக்கிறாங்க? இரு, உன் பொட்டை நான் நல்லா வச்சு விடுறேன் என்று எழுந்து வந்து அவள் நெற்றியில் குங்குமத்தை அழகாக பொட்டு வைத்து முன் நெற்றியில் புரண்ட கூந்தலை சீராக்கி மெல்ல வருடினாள் அனு. மனோகரன் அழகுக்கு ஏற்ற மனைவிதான் நீ. ஆனால் குணத்தில்தான் உங்களிடையே ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகிறது. இனம் விளங்காத ஒரு உணர்வில் துவண்டு போனாள் சுகந்தி. வீட்டுக்கு வந்ததும் வராததுமாக இளைய அண்ணி ஏதேதோ சொல்லி குழப்புகிறாங்களே, உண்மை என்னவாக இருக்கும்? இதோ பார் சுகந்தி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பெண் பார்க்க வந்தப்பவே எனக்கு உன்னை சட்டுன்னு பிடிச்சு போச்சு. பெண் எப்படின்னு மாமனார் கேட்டபோது ரொம்ப அழகா சாந்தமாக இருக்கான்னு நான் நல்ல வார்த்தை சொன்னேன். உன்னை ஏன் எனக்கு பிடிச்சதுன்னு கேட்கலையே. என் பெரியம்மா மகள் என்னை விட 2 வயசு சின்னவள். பேர் சாந்தா. குணமும் அப்படியே உன்னை அச்சு வார்த்தது போல இருப்பா. அந்த ஜாடை உடல்வாகு எல்லாம் எங்களுக்கு உறவே இல்லாத உன்னிடம் எப்படி வந்ததோ தெரியலை.
சாந்தா மேலே எனக்கு உயிர். 2 பேரும் ஒரே வகுப்பில் பள்ளிக்கூடத்தில் படித்தோம். கல்லூரியில் கூட ஒரே ஹாஸ்டலில் தங்கி படித்தவங்க. அவள் படிப்பு முடிஞ்சதும் டெல்லிக்கு மாமா வீட்டுக்கு விடுமுறைக்கு போனாள். டைஃபாய்டு காய்ச்சல் வந்து அங்கேயே ஆஸ்பத்திரியில் போயிட்டா. அந்த இழப்பை எங்களால் மறக்கவே முடியலை. உன்னை நான் பார்த்தப்போ சாந்தாவை பார்ப்பது போல திடுக்கிட்டு மெய்சிலிர்த்து போனேன். தொண்டை தழுதழுக்க, நா தடுமாற, கண்களில் நீர் கொப்பளிக்க அனு கட்டில் விளிம்பை பார்த்து தலை குனிந்து கொண்டாள். சுகந்தியின் மனம் பாகாய் கரைந்து போனது. அக்கா, என்னை உங்கள் பெரியம்மா மகள் போலவே நினைச்சு பழகுங்க. அன்போடு அவளது கரங்களை பற்றி கொண்டாள். அவளது பிடியிலிருந்து கரங்களை விடுவித்து கொண்டு கன்னத்தில் வழிய துடித்த கண்ணீரை கைக்குட்டையால் ஒத்தி கொண்டாள் அனு. அதனால்தான் நான் உன்கிட்ட மனம் திறந்து பேச விரும்புகிறேன். அக்கா, நீங்கள் தாராளமாக என்கிட்ட மனதில் இருக்கிறத சொல்லி உங்கள் இன்ப துன்பங்களை பகிர்ந்துக்கலாம். ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், ஆனால் அதை கேட்டு நீ திடுக்கிடக்கூடாது, திகைக்கக்கூடாது, மனம் கலங்கக்கூடாது. நான் சொன்னதாக நீ யாரிடமும் வெளியே சொல்லக்கூடாது. என்னை நம்புங்க அக்கா. சொல்ல வந்ததை தயவு செய்து அச்சப்படாமல் சொல்லுங்கள். உன் குலதெய்வத்து மேலே ஆணை வச்சு சத்தியம் செய்து கொடுத்தால் சொல்லுவேன். ஏன்னா இது நம்ம குடும்பத்தை பற்றின பிரச்சனை. எழுந்து நின்று சுகந்தி சாத்தின கதவை ஒரு தடவை சரிபார்த்துவிட்டு படுக்கை ஓரத்தில் வந்து உட்கார்ந்தாள். சத்தியமா எங்கள் குலதெய்வம் முருகன் மேலே ஆணை, நான் நீங்கள் சொல்கிறத யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன். தன் கையை நீட்டி அவளது வலது கை மேல் அடித்தாள். அனு சில நிமிஷம் பேச தயங்கினாள். கை விரலால் படுக்கை ஓரத்தை வருடினாள். தொண்டையை லேசாக செருமி கொண்டாள். நீ கேட்டுட்டு வருத்தப்படக்கூடாது. பிறகு என் பாடு ஆபத்தாகிவிடும். அக்கா, நான் சத்தியத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவள். எங்களுக்கு முருகன் குலதெய்வம். அவர் மேல் ஆணை வச்சிருக்கேன். நீங்கள் துணிவாக சொல்லலாம் அக்கா, சுகந்தி குழைவாக கேட்டாள். இந்த வீட்டுக்கு முதல் மருமகளாக வந்திருக்கும் கமலா அண்ணி வெளிப்பார்வைக்குத்தான் ரொம்ப கட்டும் திட்டுமாக இருக்கிறா போல தெரிவாங்க. உள்ளே ஆராய புகுந்தால் அவங்க ரொம்ப குணம் கெட்டவங்க. கோபக்காரங்களோ குணம் இருக்கிற இடத்தில் கோபம் இருக்கும்பாங்க. அப்படி இருந்தால் அதை பற்றி பேச நான் ஏன் அஞ்சனும்? அக்கா, சட்டுன்னு விஷயத்தை சொல்லாமல் என்னை ரொம்ப எதிர்பார்ப்பில் காக்க வைக்கிறீங்களே, சினுங்கினாள் சுகந்தி. இந்த வீட்டு பெரிய மகன், அதான் ஆனந்தன் இருக்காரே, அவர் நடத்தையில் ரொம்ப மோசமானவர். கல்யாணத்துக்கு முந்தி ரொம்ப கண்டபடி தெரிஞ்சவர். கொஞ்சம் குடிப்பழக்கமும் உண்டு. பெரியவர் இதை ஏன் கண்டிக்கலேன்னு கேட்காத. அவர் முயன்றார், வெற்றி பெறலை, அவ்வளவுதான். கமலா அண்ணி ரொம்ப சாதாரணமான இடத்திலிருந்து தான் வந்தாங்க. கல்யாணமானதும் மகன் திருந்துவான்னு பார்த்தார் கிழவர். ஆனால் முன்னை விட பெரிய மகன் நடத்தை மோசமாகி விட்டு வருவது. காசு பணம் போயிடுமேன்னு அப்பா சொல்கிறபடி தொழிற்சாலை அலுவலகம் இதுகளை கவனிச்சுக்கிறாரே ஒழிய பாடுபட்டு உழைக்கிற மனிதர் அவர் அல்ல. கமலா அன்னிக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அக்கா. நீ ஒன்றும் அவங்களுக்காக வருத்தப்பட தேவையில்லை. உனக்காகத்தான் மற்றவங்க அனுதாபப்படணும். என்ன சொல்கிறீங்க அக்கா? திகைப்பும் ஆச்சரியமுமாக சுகந்தி கேட்டாள். சொல்ல வாய் கூசுது. ஆனால் உண்மையை தெரிஞ்சு கொண்டு நீ தான் இனி எச்சரிக்கையாக நடக்கணும். என்ன சொல்கிறீங்க அக்கா? பதறினாள் சுகந்தி. கோவிச்சிக்கக்கூடாது. என் கடமை உண்மையை உனக்கு சொல்லிவிட வேண்டியது. தன் கணவன் ஒரு வழி போனால் தன்னால் இன்னொரு வழி போக முடியும்னு நிரூபிச்சிட்டவங்க அண்ணி கமலா. உன் கணவன் மனோகரனை அவங்க தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு பொம்மையாக ஆட்டி வைக்கிறாங்க. வீட்டுக்கு பெரியவங்கன்னு என் கணவர் அவங்க பேச்சுக்கு அடிபணிஞ்சு போவார் என்று தானே சொல்கிறீங்க? நீ சுத்த முட்டாளாக இருக்கியே. இதுக்கு மேலே விளக்கமாக சொல்ல எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்குது. பெருமூச்சுடன் இடுப்பில் கையை வைத்து கொண்டு திகைப்புடன் நின்றாள் சுகந்தி. உடல் முழுவதும் திகிலில் வியர்த்து கொட்டுவதை உணர்ந்தாள். உன் கணவர் வயதில் சின்னவர், தம்பி போல. உறவிலும் அப்படித்தான். ஆனால் அண்ணி கமலா அவரிடம் அப்படி பழகவில்லை. ரொம்ப நெருக்கமாக பழகிறத இந்த பங்களாவில் உள்ள சுவர் செடி கொடி கூட அறியும். திக் திக் என்று நெஞ்சு அடித்து கொள்ள நெற்றியில் பூத்து வழிந்த வியர்வையை தன் சேலை தலைப்பால் துடைத்து கொண்டாள் சுகந்தி. அவளால் நம்ப முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. நான் சொல்கிறது பொய்யா மெய்யா என்பதை நீ இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு சமயத்தில் நல்லா கவனி. இந்த வீட்டில் என் வீட்டை போல ஆண் பிள்ளைகளோடு சமமாக பெண்கள் உட்கார்ந்து சாப்பிட்ற பழக்கம் இல்லை. வீட்டு ஆண்களுக்கு முதல் பந்தி.
அப்போ உணவை கமலா அண்ணி தான் எல்லோருக்கும் பரிமாறுவாங்க. உன் கணவருக்கும் அவங்க பரிமாறும்போது கொஞ்சம் முற்று கவனி. தோள் மேலே இடிச்சுக்கிட்டு, இந்தா இன்னும் கொஞ்சம் கூட்டு சாப்பிடு, பச்சடி இன்னும் ஒரு கரண்டி வேணுமா, உனக்கு இல்லாததா என்று கொஞ்சுவாங்க. உன் கணவருக்கும் அவங்க அண்ணிக்கும் இடையே தவறான உறவு இருக்குதுங்கிறதுக்கு நீங்கள் நேரில் கண்ட தடயங்கள் ஏதாவது இருக்கா? கோபமும் துயரமுமாக கேட்டாள் சுகந்தி. எத்தனை வாட்டி நான் பெரிய அண்ணியின் அறையில் ராத்திரி 10 மணிக்கு மேலே உன் கணவர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பதை பார்த்துருக்கேன். போன மாதம் உன் கல்யாணத்துக்கு முந்தி 2-3 தடவை மனோகரன் ஆஃபீஸிலிருந்து வந்து அண்ணியை தன் காரில் எங்கேயோ கூட்டிக்கிட்டு போனதை என் கண்களால் கண்டேன். கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு திடீரென்று சுகந்தி அழத் தொடங்கியதும் அனு சற்று பயந்து போய்விட்டாள். இந்தா எதுக்கு அழற? நீ தாலி கட்டின மனைவி, உன் உரிமையை நீயே பாதுகாக்கணும். மெல்ல உன் கணவரிடம் சொல்லி இந்த கூட்டு குடித்தனத்தில் இருந்து பிரிஞ்சு வெளியேற வழி செய்வியா? அதை விட்டுட்டு என்று அருகில் வந்து சமாதானப்படுத்தினாள். என்ன இத்தனை நாழி? அக்கா தங்க 2 பேரும் ரொம்பவே பேசிக்கிட்டு இருந்தீங்களே. சிரித்தபடி உள்ளே நுழைந்த கமலா பூஜை அறையில் இருந்த பூக்குடையை எடுத்து வந்து மேஜை மீது வைத்தாள். உனக்காக நம்ம வீட்டு வேலைக்கார பெண் கட்டி வச்சிருக்கா. நீயும் அணுவும் ஆளுக்கு பாதியாக எடுத்து தலையில வச்சுக்கோங்க, கமலா உத்தரவிட்டாள். இது மாற்றான் தோட்டத்து மல்லிகை அல்ல, நம் வீட்டு தோட்டத்திலே பூத்தது. கூசாமல் எடுத்து வைத்துக்கொள். அனு கிண்டலாக பேசியபடி கண்களை லேசாக சிமிட்டினாள். கமலா அவளை உறுத்து பார்த்துவிட்டு சமையலை கவனிக்க சென்று விட்டாள். தலையில் பூவின் சுமையும் மனதில் சந்தேகத்தின் சுமையுமாக சுகந்தி தோட்டத்தை சுற்றி கொண்டிருந்தாள். அன்று இரவு சாப்பாட்டின் போது அவள் கவனிக்க தவறவில்லை. இன்னும் கொஞ்சம் காரக்குழம்பு வைக்கிறேன், நிதானமாக சாப்பிடு, என்ன அவசரம்? மெல்லிய குரலில் அவன் காதுகளில் கேட்கும்படி குனிந்து கமலா சொன்னதும் அவன் லேசாக முறுவலித்ததைக் கண்டும் காணாதது போல சுகந்தி கவனித்தாள். அவள் முகம் அனலாக எரிந்தது, நெஞ்சு படபடத்தது. சுகந்தி பால் சுமுடன் படுக்கை அறைக்கு வந்தபோது மனோகரன் கட்டிலில் இருந்து எழுந்து நின்றான். விடிவிளக்கை போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஓய்வாக படுத்துரு, ஒரு முக்கிய விஷயம் கவனிச்சிட்டு வரேன் என்று கூறிக்கொண்டு கதவை திறந்து கொண்டே வராந்தா மீது வேகமாக நடந்தான். மெல்ல வெளியே தலையை நீட்டி எட்டி பார்த்தாள் சுகந்தி. அண்ணி அனு சொன்னது அத்தனையும் உண்மைதான். இரவின் அந்த வேளையில் அவள் கணவனுக்கு கமலா அண்ணியின் அறையில் என்ன வேலை? அந்த அறைக்குள் அவன் புகுவதை கண்டதும் அவள் நெஞ்சு திகு திகு என்று எரிய தொடங்கியது. கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது விளையாட்டு நேரத்தில் ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி பளிச்சென்று அவள் நினைவில் உதயமாகியது. விளையாட்டு மைதானத்தில் பல மாணவிகள் பலவித விளையாட்டில் ஈடுபட்டிருந்தனர். ஒரு சிலர் தங்களது பங்கை முடித்துவிட்டு வியர்வை வடிந்த முகத்தை கைக்குட்டையால் துடைத்தபடி அங்கிருந்த மரம் ஒன்றின் நிழலில் அமர்ந்தனர். வகுப்பிலே மிகவும் கெட்டிக்காரியும் பெருத்த வாயாடியுமான துர்காதான் அதை ஆரம்பித்தாள். நாமெல்லாம் இந்த வருடம் படிப்பை முடித்து கொண்டு அவரவர் வீட்டுக்கு திரும்பிவிடப் போகிறோம். பிறகு வாழ்க்கையில் எப்போ சந்திக்க போகிறோமோ, அதனால் ஒரு கலந்துரையாடல் செய்வோமா? எதை பற்றி? மற்றவர்கள் குரல் எழுப்பினார்கள். சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று நாம் எல்லா துறையிலும் ஆண்களுக்கு சமமாக படிக்கவும் வேலை பார்க்கவும் கிளம்பிவிட்டிருக்கோம். குடும்ப வாழ்க்கையில் நாம் அவர்களுக்கு சமமாகி விடுவோமா? கேட்டால் ஒருத்தி. கட்டாயம் சமம். ஆணும் பெண்ணும் வேலை செய்து குடும்பத்தை பொறுப்போடு ஒற்றுமையாக நிர்வகிக்கப் போகிறார்கள். அதனால் சரிநிகர் சமானமாக வாழப்போகிறார்கள். இதில் சந்தேகம் என்ன? குரல் கொடுத்தாள் கோகிலா. அதெல்லாம் சரி, ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அலசி பார்ப்போம். ஒரு ஆண் தன் மனைவிக்கு துரோகம் செய்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது அந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? பழிக்கு பழி என்று அவளும் அவனுக்கு துரோகம் செய்யணும். சீ, ரொம்ப மட்டமான புத்தி உனக்கு. ஆண் புத்தி கெட்டு சாக்கடையில் விழுந்தால் அவனை பழிவாங்க அவன் மனைவியும் அதே தவறை செய்தால் சரியாகிவிடுமா? அவள்தான் தன்னை மாசுபடுத்தி கொள்வாள். விவாகரத்து செய்து கொண்டு விட வேண்டும். தனக்கு துரோகம் செய்யும் கணவனுடன் தொடர்ந்து வாழ்வது சாத்தியப்படாது. ஒரு பெண் வீரவேசமாக பேசினாள். குழந்தை ஒன்று இருந்தால் விவாகரத்து அதை பாதிக்குமே. புதிதாக மனம் செய்து கொண்ட தம்பதியர் என்று எடுத்துக்கொள்வோம்.
கணவன் மனைவிக்கு துரோகம் செய்து கொண்டு வேறு ஒருத்தியுடன் தொடர்பு வைத்திருக்கிறான் என்றால் அந்த பிரச்சனையை எப்படி அணுகுவது? நேரே அந்த அவளை போய் சாடு சாடு என்று சாடுவது. தெருச்சண்டையாகி ஒருவர் கூந்தலை ஒருவர் பற்றி கொண்டு நிற்பது நம்மை போன்ற படித்த பெண்களுக்கு அழகா? பல்லை கடித்து கொண்டு நாம் பாட்டியார் செய்த காரியத்தை, அதாவது கழுதையாகி பொறுமையுடன் சகித்து கொண்டு கண்டும் காணாமல் இருப்பது நம் போன்ற படித்த பெண்கள், சுதந்திர உணர்வை மதிக்கும் பெண்கள் செய்யக்கூடிய காரியமா இது? தவறு செய்யும் கணவனை நேரடியாக கண்டித்து வழிக்கு கொண்டு வருவது. அவன் கோபத்துடன் கையை ஓங்கினால் திரும்பி நாமும் கையை ஓங்கி என்று ஒரு பெண் முடிக்கும் முன் கொல் என்று எல்லோரும் சிரிக்க கலந்துரையாடலில் ஏக மனதாக தீர்மான முடிவு பெறும் முன் கல்லூரி முடிந்துவிட்ட அடையாளமாக மணி அடிக்கத் தொடங்கவே அப்படியே எழுந்து வீட்டுக்கு திரும்பும் பரபரப்பிலே அவர்கள் விரைந்தோடி போனார்கள். பின்னர் அவர்கள் ஒருங்கே கூடி அதை பற்றி பேசி முடிவு செய்ய வேறு வாய்ப்பே கிடைக்கவில்லை. அந்த கலந்துரையாடலைப் போல சுகந்தி இப்போது தன்னந்தனியே பல கோணங்களில் சிந்தித்தாள். தேன்நிலவின் போது அவளிடம் அத்தனை பிரியமாக தன் உயிரையும் உள்ளத்தையும் அவளிடமே ஒப்படைத்து விட்டவன் போல நடந்து கொண்டான் மனோகரன். ஒரு பயங்கர இரகசியமான அசிங்கமான கடந்த காலம் இருக்கிறது. அது மேலே தொடரப்போகிறது என்பதை அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. மிகவும் அன்பான பண்பான மனிதனாகத்தான் அவன் நடந்து கொண்டான். இப்பொழுது அவள் உண்மை நிலைமையை புரிந்து கொண்டு விட்டாள். ஓரகத்தி அனு பொய் சொல்கிறாள் என்று அவள் மீது கசந்து கொள்ள முடியாது. கண்களாலேயே பார்த்து விட்டாளே. இந்த பிரச்சனைக்கு முடிவெடுக்க வேண்டியவள் அவள் நேரடியாக கணவனிடம் கேட்டுவிட்டாள். சுகந்தியின் பாட்டி அவளிடம் ஒரு நாள் வேடிக்கை போல ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறாள். அவள் அந்த காலத்தில் மெட்ரிக் வரை படித்தவள். கணவனுடைய மனதை சற்றென்று ஒரு பெண் கணிப்பு செய்துவிட முடியாது. தவறான காரியம் செய்கிறார் என்பதை கண்டதும் ஒரு பெண் எடுத்த எடுப்பிலே நேரடியாக கேட்டுவிட்டால் பெருத்த ஆபத்து. பாம்புன்னு தாண்டவும் முடியாது, பழுதுன்னு மிதிக்க முடியாத நிலை அது. கண்டும் காணாதது போல இருந்தால் குடும்பத்திலே சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும். தானே 4 வாட்டி பள்ளத்திலே விழுந்து எழுந்து ஒழுங்குபடுத்தி கொண்டு வருவான் கணவன் என்பவன். பெண்ணுக்கு பொன் நகைகள் அவசியமல்ல, உள்ளத்தில் பொறுமையும் உதட்டில் புன்னகையும் ரொம்ப அவசியம்னு பெரியவங்க சொல்வதில் நிரம்பிய உண்மை இருக்கு. தப்பு செய்துவிட்டு ஒன்றுமே நடக்காது போன்ற பாவனையில் இப்பொழுது உள்ளே வந்து படுக்கையில் சரிந்து கொள்ளப் போகிற மனோகரனிடம் அவள் பொறுமையாகவே இருக்க வேண்டும். ஆத்திரத்தில் மனம் குமுறி கொந்தளிக்கும் போது எப்படி பொறுமையாக இருப்பது? சட்டையை போட்டு இரவில் அந்த நேரத்தில் அது எல்லோர் காதுகளிலும் கேட்டு பெரிய கலாட்டவாகிவிட்டால் வேண்டாம் இந்த வாழ்க்கை என்று அவள் அவனை உதறிவிட்டு திரும்ப பிறந்த வீட்டுக்கு போய்விட முடியுமா? போனால் அங்கே என்ன வரவேற்பு கிடைக்கும்? ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் அனுசரித்து கொண்டு போறவதான் குடும்ப பெண். மற்றவங்க குப்பைக்கு சமம். கணவனோட சண்டை போட்டுக்கொண்டு இங்கே வந்து எங்கள் மானத்தை கப்பல் ஏற்றணும்னு உன் ஆசையா என்று பெற்றோர்களும் உறவினர்களும் கத்துவார்களே. கணவனது வீடும் வேண்டாம், பிறந்த வீடும் தேவையில்லை, நானே என்னை காத்துக்கொள்வேன் என்று வீம்பாக பேச அவளுக்கு பொருளாதார தகுதி என்ன இருக்கிறது? நான் எங்கேயாவது போய் பிழைச்சிக்கிறேன் என்று சவால் விட்டுவிட்டு ஒரு ஆண் மகனைப் போல பெட்டியை தூக்கி கொண்டு ஒரு பெண் வெளிநடப்பு செய்ய இயலுமா? அவளது அழகும் இளமையுமே அவளுக்கு பெரும் எதிரிகளாயிற்றே. 4 சுவர் கொண்ட ஒரு வீட்டின் பாதுகாப்பு ஒரு பெண்ணுக்கு அவசியம் தேவை, எந்த வயதிலும் தேவை. இப்படி ஒரு சங்கதி இருப்பதை தெரிஞ்சும் நீங்க என்னை தேர்ந்தெடுத்து உங்க மகனுக்கு கட்டி வச்சது நியாயமான்னு மாமனார் சரவணன் ஐயாவையே கேட்டுவிட்டாள். கேட்க அவளுக்கு துணிவு வருமா? படித்து தொழில் அதிபர்களாக வாழும் மகன்களே அப்பாவுக்கு சலாம் போட்டுக்கொண்டு பயந்து நடுங்கி வாழும்போது நேற்று வந்த மருமகள் அவள் அவரிடம் பேசி வெற்றி பெற்றுவிட முடியுமா? கமலா அண்ணியை காலையில் சந்திக்கும் போது முதல் கேள்வியாக உண்மையை கேட்டுவிட்டாள். என்ன சொன்னேன்? இப்படி ஒரு கதை கட்டி கொண்டு வந்திருக்கியா? சாதாரண இடத்திலிருந்து வந்த பெண் நல்லா வச்சு பாதுகாக்கணும்னு நான் பாவ புண்ணியம் பார்த்துருக்கு, இப்படி ஒரு பழி சொல்லா என்று கதையையே திருப்பி விட்டாள்.
ஐயோ, பிறகு வீடு அமர்க்களப்பட்டு போய்விடுமே. முதல் நாள் அவளுக்கு தந்த வரவேற்புக்கு எதிராக வேலையாட்கள் வரை அவளை தூசியாக மதித்து துச்சப்படுத்துவார்கள். மாமனார் அவளை வரவழைத்து பெரிய கோர்ட்டு விசாரணையை நடத்துவார். பெற்றவர்கள் கேள்விப்பட்டு வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு ஓடி வருவார்கள். இதைவிட பேசாது பின்பக்கத்து தோட்டத்தில் இருக்கும் கிணற்றில் வீழ்ந்து உயிரை மாய்த்து கொண்டு விட்டாள். ச தற்கொலை, கோழைகள் கையாளும் முயற்சி. அவள் அதை தேட முயலப் போவதில்லை. பிறகு இதற்கு என்னதான் வழி? அனு சொன்னது போல மெல்ல கணவனை இங்கிருந்து பிரித்து கொண்டு வெளியேற வேண்டும். அவள் இந்த கூட்டு குடித்தனத்தில் தொடர்ந்து வாழ சம்மதிக்கக்கூடாது. பலவும் எண்ணி ஆத்திரமும் கோபமும் தாங்க முடியாது குமுறி கொந்தளித்து சிறிது நேரம் மனம் ஆறு மட்டும் அழுதாள். எங்கேயோ கதவு சாத்தப்படும் ஓசை கேட்டதும் அவள் சற்றென்று குளியலறைக்குள் புகுந்து முகத்தை கழுவி துடைத்து கொண்டாள். படுக்கையின் ஒரு ஓரத்திலே சுவற்றை பார்த்தபடி படுத்துக்கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டாள். வராந்தாவில் காலடி ஓசை துல்லியமாக கேட்டது. அவள் நெஞ்சு அதற்கு எதிர் ஒலியாக தாளமிட்டது. மனோகரன் உல்லாசமாக இருக்கும்போது ஏதோ ஒரு சினிமா பாட்டை சீட்டி அடிப்பதை அவள் அந்த சில நாட்கள் நெருக்கத்திலேயே கண்டு கொண்டிருந்தாள். கதவை திறந்து கொண்டு சீட்டி அடித்தபடி படுக்கையின் விளிம்பில் வந்து அவன் உட்கார்ந்தபோது சற்றென்று எழுந்து, உங்கள் காதல் நாடகம் முடிஞ்சு போச்சா என்று உரத்த குரலில் கத்த வேண்டும் போன்றதொரு ஆவேசமும் ஆத்திரமும் மனதை இரண்டாக வெடிக்கும்படி இறுக்கியதை உணர்ந்தாள். தலைமாட்டில் இருந்த விளக்கை அவன் போட்டான். பளிச்சென்று அரை வெளிச்சத்தில் மூழ்கியது. மூச்சை பிடித்து கொண்டு ஒரு புழுவை போல உடலை சுருட்டியபடி அவள் தூங்கும் பாவனையில் அசையாது கிடந்தாள். சுகந்தி, சுகந்தி, மெல்லிய குரலில் கொஞ்சலாக கூப்பிட்ட வண்ணம் அவளது தோளை மெல்ல தொட்டான். நேற்று வரை அவன் தொட்டவுடன் இன்பத்தில் சிலிர்த்து போனவள் அவள். இன்று அவன் கரம் நெருப்பாக தோள்பட்டையை சுட்டது. சுகந்தி அம்மா, தூங்கிட்டியா? பாவம், பிரயாண களைப்பு என்றபடி அவன் எழுந்து சென்று கதவை தாளிட்டுவிட்டு விளக்கை அணைத்தான். அறைக்குள் விடிவிளக்கு எரிந்தது. சிறிது நேரத்தில் ஏசி ஓட்டம் ஏற்படுத்திய குளிர் சத்தத்துடன் அருகில் படுத்து கிடந்த மனோகரனின் குரட்டை போட்டியிட சுவற்றையே வெறித்தபடி அவள் அசையாது உறக்கமின்றி படுத்து கிடந்தாள். விடியற்காலை வேளை. கதவு லேசாக தட்டப்படும் ஓசை கேட்டது. எழுந்து சென்று கதவை திறந்தாள். அந்த வேளையில் அவளுக்கு முன்னதாகவே எழுந்து விட்டிருந்த கமலா அண்ணி குளித்து முடித்து மாற்றுடை அணிந்து கொண்டு தயாராக கதவுக்கு வெளியே நின்றாள். முதல் நாள், அதனால் நான் சொல்லித்தரேன். நாளையில் இருந்து நீ காலை 5 மணிக்கு எழுந்திருக்க கற்றுக்கணும். பழக்கமில்லாட்டி அலாரம் கடிகாரத்தை வச்சாவது எழுந்து குளிச்சு சுத்தமாக உடுத்திக்கிட்டு கீழே போய் பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றிட்டு சமையல் அறையை மேற்பார்வையிட உதவணும். சீக்கிரம் குளிச்சுட்டு வா, உத்தரவிட்டாள். செய்கிற பெரிய தப்பை செய்துட்டு உத்தரவு வேறு போடுறீங்களே. எரிச்சலுடன் கத்த வேண்டுமென்ற துடிப்பு அவளுக்கு. கமலாவின் முகத்திலே தெரிந்த கண்டிப்பும் அதிகாரம் தொனித்த அவள் குரலும் வீட்டின் தலைவி என்பதை பறைசாற்றி அவள் இடுப்பில் குலுங்கிய சாவி கொத்தும் அவள் வாயை கட்டிவிட்டன. மனோகரன் எழுந்து கேட்கும் முன் அவள் விரைவாக குளியலை முடித்து கொண்டு ஓரகத்தி உத்தரவுப்படியே மாற்றுடையில் கீழே வந்து பூஜை அறையை சுத்தப்படுத்த தொடங்கினாள். பூஜை அறையாது? அவர்கள் வீட்டின் கூடம் கூட அத்தனை பெரியதாக இருக்கவில்லை. பணம் படைத்தவர்கள் கடவுளிடம் தங்களது டாம்பிகத்தை காட்ட வேண்டும் போலிருக்கு. தன்னுள் வெகுண்டபடி பளிங்கு கல்லில் பாவிய அந்த பெரிய அறையின் தரையை ஈரத் துணியால் சுத்தமாக அழுத்தி துடைத்தாள். அவளது இளைய ஓரகத்தி சொன்னது போல குத்துவிளக்கு, குடம் என்று எத்தனை பித்தளை சாமான்கள்! அவ்வளவையும் ஒரு குடையில் அள்ளி கொண்டு பின் வராந்தாவுக்கு சென்று அங்கு வசதியாக கட்டி வைத்திருந்த மேடை மீது பரப்பி புளி போட்டு கை சிவக்க தேய்த்து துருவி துடைத்தாள். தோட்டத்தில் இருந்த பூவை கொய்து கூடையை நிறைத்து கொண்டு வந்த வேலைக்காரி அவைகளை விரைவாக வாழை நாரில் தொடுத்து பூஜை அறை வாயிலில் ஒரு பித்தளத் தட்டில் வைத்துவிட்டு போயிருந்தாள். அறைக்குள் இருந்த அத்தனை சாமி படங்களுக்கும் சந்தன பொட்டு வைத்து குங்குமம் விட்டு பூமாலை போட்டு விளக்குக்கு எண்ணெய் இட்டு திரி போட்டு ஏற்றிவிட்டு ஊதுபத்தியை புகைக்க விட்டு அவள் வெளிவருவதற்குள் வியர்த்து விறுவிறுத்து போனாள். பட்டையாக திருநீர் வைத்து கொண்டு வெள்ளை வேஷ்டியும் ஜிப்பாவுமாக படுசுத்தமாக தெரிந்த மாமனார் சரவணன்
அவளை தாண்டி கொண்டு பூஜை அறைக்குள் சென்று ஒரே பார்வையில் அவளது வேலைகளை கவனித்து திருப்தியுடன் சம்மணம் கொட்டி தரைமுன் உட்கார்ந்து ஓங்கிய குரலில் பக்தி பாடலை முணுமுணுக்கத் தொடங்கினார். மூத்த மருமகள் மிகவும் சிரத்தையுடன் ஒரு வெள்ளி கிண்ணத்தில் கல்கண்டு, ஏலக்காய், குங்குமப்பூ போட்டு தயாரித்த பாயாசத்தை கொண்டு வந்து அவர் முன்னால் வைத்துவிட்டு போக, அதை அவர் கடவுள் படங்களுக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு மணியடித்து கற்பூர ஆரத்தியை சுழற்றிவிட்டு வெளியே வந்தார். ஒரு பெரிய யுத்த களத்தில் நின்று வெற்றி வீரராக வந்தது போன்றதொரு பெருமிதம் அவர் முகத்தில் காணப்பட்டது. சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்த அனு கண்களால் ஜாடை செய்து அவளை தன் பக்கம் அழைத்தாள். தினமும் இந்த பாயாச படையல் இருக்கும் என்று பயந்து விடாதே. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 நாட்களில் மட்டும் பாயாசம், பொங்கல் என்று கடவுளுக்கு படையல் அமர்க்களப்படும். மற்ற நாட்களில் வெறும் வெற்றிலை பாக்குடன் வாழைப்பழம் வச்சு கும்பிடுவார். பேசிக்கிட்டு நிற்கக்கூடாது. இப்போ ஆண் பிள்ளைகள் எல்லோரும் காப்பி பலகாரம் சாப்பிட வரப்போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நாம் எல்லோரும் சாமி அறையில் தரையில் விழுந்து கும்பிட்டு விட்டு வேலையை கவனிக்கணும் என்று கிசுகிசுத்தாள். கமலாவின் பின்னால் சென்று இவளைப் போலவே தரையில் விழுந்து கடவுள் படங்களை வணங்கிவிட்டு வெளியே வந்தாள் சுகந்தி. அவளது பெற்றோர்களும் பக்தியில் குறைந்தவர்கள் இல்லை. ஆனால் இதை போல ஒரு கட்டாய ட்ரில் அவர்கள் வீட்டில் அனுசரிக்கப்பட்டதில்லை. இன்னும் போக போக என்னவெல்லாம் அவள் பார்க்க போகிறாளோ, அனுபவிக்கப் போகிறாளோ எண்ணியபடி மற்ற வேலைகளை கவனிக்க முற்பட்டாள். ஆண்கள் அனைவரும் வேலைக்கு திரும்பி போனதும் 3 மருமகள்களும் காப்பி பலகாரம் சாப்பிட உட்கார்ந்தனர். அனு மிகவும் நாசுக்காக தன் தட்டில் 2 இட்லிகளை போட்டுக்கொண்டு மிகவும் நிதானமாக பிட்டு சட்டினியில் தொட்டு தின்றாள். கமலாவுக்கு வீட்டு வேலைகளை பற்றிய நினைப்பு. இட்லிகளில் 4 பரபரப்பாக எடுத்து கிண்ணத்தில் போட்டு சாம்பாரை ஊற்றிக்கொண்டு வேகமாக விழுங்கத் தொடங்கினாள். அணுவைப் போல சாப்பாட்டிலே தானும் நாசுக்காக இருக்க வேண்டும் என்றதொரு ஆவலில் அவளைப் போல 2 இட்லிகளை சாப்பிட்டாள் சுகந்தி. பகல் சாப்பாடு கிடைக்க 2 மணியாகிவிடும் என்பது அவளுக்கு தெரியாது. அனு சாப்பாட்டிலே மிகவும் அசட்டையாக, பெரிய மனிதத்தனமாக சிறிது சாப்பிட்டு விட்டு போவது போல போக்கு காட்டிவிட்டு தன் அறைக்குள் அலமாரியில் வைத்திருக்கும் பிஸ்கட்டுகளை பசிக்கும் போது நொறுக்குவாள் என்பதெல்லாம் சுகந்திக்கு தெரிய நியாயமில்லை. வீட்டில் நடக்கும் அநியாயத்தை அவள் அறியும்படி செய்த அனு புத்திசாலி பெண். அவள் போகும் வழியில் அவளது பழக்க வழக்கங்களை பின்பற்றினால்தான் அந்த வீட்டில் சமாளிக்க இயலும் என்று தன்னுள் எண்ணிக்கொண்டாள் சுகந்தி. காப்பி பலகாரத்தை முடித்ததும் கமலா எழுந்து கையை கழுவிக்கொண்டு வந்தாள். சுகந்தி, இந்த வாரம் முழுவதும் நீதான் சமையலறை மேற்பார்வையிட்டு வேலையிலிருந்து வரும் ஆண் பிள்ளைகளுக்கு பரிமாறி உபசரிக்க போற. சட்டுன்னு எழுந்து கையை கழுவிட்டு உள்ளே போ. சமையல் ஆட்கள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க என்று உத்தரவிட்டாள். கை கழுவும் பீங்கான் அருகே வந்த அனு மெல்லிய குரலில் சொன்னாள். துணி துவைத்து பெட்டி போட்டு வீட்டை சுத்தம் செய்யும் வேலையை மேற்பார்வையிட எனக்கு அண்ணி உத்தரவிட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேலையாம் இப்போ? கொஞ்சம் ஆதங்கத்துடன் கேட்டாள் சுகந்தி. அவங்க இப்போ காரை எடுத்துட்டு கத்த பணத்தை பையில் போட்டுக்கிட்டு வெளியில் கிளம்பி போகிறாங்க. எங்கே, எதுக்கு, ஏன்னு கேட்காத. செவ்வாய்க்கிழமைகளில் காலை வேளையில் பெரியம்மா வீட்டில் இருக்க மாட்டாங்க. இது கொஞ்ச நாளாக மாமூலாகிவிட்ட சங்கதி. எத்தனை காலமாக இப்படி நடக்கிறது? சுகந்தி திசை திருப்பி விட்டபடி கேட்டாள். 4 மாதமாக இப்படி நடக்கிறது. நாம் வெளியே புறப்படும்னா முதல்ல நம்ம கணவர்கிட்ட உத்தரவு வாங்கணும். பிறகு மாமனாரிடம் சொல்ல சொல்லி அவர் சரின்னு தலையாட்டணும். கடைசியாக இந்த பெரிய அண்ணி அனுகிரகம் செய்யணும். இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா சொர்க்கத்துக்குள்ளே வந்துட்டதாக நினைக்காத. இது ஒரு சிறைச்சாலை. கீழ் உதட்டை அழுத்தி கடித்து கொண்டாள் சுகந்தி. பெரிய வீட்டில் வாழ்க்கைப்பட்டால் இப்படி ஒரு விலங்கு பூட்டப்பட்டு விடுமா? கண் நிறைந்த கணவன், கனவில் கூட கிட்ட முடியாத பெரிய இடத்து மருமகள் என்ற தகுதி என்று அவள் பிரமித்து போனதெல்லாம் வீண். நடுத்தர வகுப்பில் பிறந்த ஒரு சாதாரணமான மனிதனை கட்டி கொண்டிருந்தாலே அவள் எவ்வளவோ சுதந்திரத்துடன் வாழ சாத்தியப்பட்டிருக்குமே. பச்சை கிளியின் சிறகை வெட்டுவது போல பணத்தை காட்டி அவளது பெற்றோரையும் வசியப்படுத்தி அவளது சுதந்திரத்தை பறித்து கொண்டு விட்டாரே சரவணன். சுகந்தி, அங்கே என்னம்மா செய்கிற? நேரமாகல? கமலா கூப்பிடுதும் வெகுண்டு போனாள் அவள். ஓட ஓட இவங்க வேற விரட்டி கொண்டு பற்களை கடித்தபடி உள்ளே சென்றாள். காரில் கமலா வெளியே புறப்பட்டு சென்று விட்டாள்.
அன்றைய சமையல் திட்டத்தை முன்கூட்டியே சொல்லிவிட்டு போயிருந்தால் சமையல் ஆட்கள் அறைக்குள் துரிதமாக வளைய வந்து கொண்டிருந்தனர். வயதில் மூத்தவராகவும் பல ஆண்டு அந்த வீட்டில் சமையல் ஆளாகவும் வேலை பார்த்து வந்த நாகநாதன் தலையில் சுற்றி கொண்டிருந்த துண்டை அவிழ்த்து இடுப்பில் வேட்டி மீது கட்டிக்கொண்டு அவளிடம் பணிவாக வந்து நின்றார். இன்றைக்கு புதிய மருமகள் வந்து சமையல் வேலையை கவனிப்பதால் பெரிய ஐயா புதிய மருமகள் சாப்பாட்டை எதிர்பார்க்கிறார். அதனால் நாங்கள் சுத்துவட்ட காரியங்களை செய்து தரோம். நீங்கள் தான் சமையல் முழுவதையும் கவனிக்கணும். அம்மா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களே, அதுபடி சமைக்கணும். பகீர் என்ற உணர்வில் ஆடி போய்விட்டாள் சுகந்தி. அவர்கள் வீட்டில் அவள் சமைத்தும் பழகியவள்தான். ஆனால் இப்படி ஒரு பெரிய பங்களாவில் ஆட்படைகளை சேர்த்து 20 பேர்களுக்கு விமர்சையாக சமைக்க வேண்டுமென்றால் அம்மி அருகே வைத்திருந்த காகித துண்டை எடுத்து பார்த்தாள். புடலங்காய் கூட்டு, காரக்குழம்பு, கடைஞ்ச பருப்பு, பீன்ஸ் கூட்டு, தயிர் பச்சடி, காரட் துருவல், பொரிச்ச அப்பளங்கள், புதினா துவையல், இத்தனையும் நான் செய்து முடிக்கணும். திகிலுடன் அவள் கேட்டபோது நாகநாதன் சிரித்தார். பெரியம்மா இவைகளை 1 மணி நேரத்திலே செய்து முடிச்சிட்டு வெளியில் போய் உட்கார்ந்துடுவாங்க. நான் சொல்லித்தரேன், பயப்படாமல் செய்யுங்கள். நாளடைவில் பழக்கமாயிட்ட பிறகு நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுப்பீங்க. சமையலை முடித்துவிட்டு அவள் வெளியே வருவதற்குள் உண்மையாகவே அவள் முதுகு 2ஆகிவிடும் போல வலித்தது. இவ்வளவு நாழியாச்சே, என் வேலைகளை நான் நொடியில் செய்துவிட்டேன் என்று அனு சிரித்து கொண்டு முன்னருகில் உட்கார்ந்தாள். கமலா வீட்டில் இல்லாத போது அவள் தனக்கு கொடுக்கப்பட்ட மேற்பார்வை வேலையை ஒரு மூலையில் உதறிவிட்டு வேலை ஆட்களையே எல்லாவற்றிற்கும் ஏவிவிட்டு ஒரு ஆங்கில நாவலுடன் நாற்காலியில் சாய்ந்து கொண்டு விடுவது வழக்கம். இடையே தாகமெடுத்த போது ஃப்ரிட்ஜை திறந்து ஏதாவது பழரசம் எடுத்து பருகுவாள். அந்த உண்மையை அவள் ஏன் சொல்லிக்கொள்ள வேண்டும்? தட்டாம்பூச்சியாக வீட்டுக்குள் வந்திருக்கும் புது மருமகள் முதுகு ஒடிய வேலை செய்யட்டும், மனம் ஒடிய கணவனது நடத்தையை பற்றி கவலைப்பட்டு வருந்தட்டும். அப்பொழுதுதான் அந்த கூட்டு குடித்தனம் சிதைந்து 4 பக்கமும் பிரிந்து போகும் வாய்ப்பு ஏற்படும். நகத்தை கடித்தபடி தன்னுள் சிரித்து கொண்டாள் அனு. ஒரு வழியாக வீட்டின் நிர்வாகத்தில் தன் பங்குகளை சுகந்தி சில நாட்களில் புரிந்து கொண்டு விட்டாள். ஆரம்பத்தில் சுமையாக தெரிந்த சமையல் வேலை, மற்ற வீட்டு வேலைகள் அவளுக்கு இப்போது வலுவாக தெரியவில்லை. வேலையாட்கள் கூட உதவ அவள் அந்த வீட்டின் தலைவரான மாமனார் சரவணனுக்கு பிடித்த வகையில் உணவை தயாரிக்க மிக விரைவில் கற்றுக்கொண்டு விட்டாள். ஆனால் மனதில் மட்டும் அந்த சந்தேகம் சுமையாக நாளுக்கு நாள் பெருகி கொண்டு போனது. இடையிடையே அதனை அமுங்கி விடாது தூபம் போட்டு கொண்டிருந்தாள் அனு. அன்று காலை குழந்தைகள் அமுதனையும் வளர்மதியையும் பள்ளிக்கூடத்திற்கு தயார் செய்து அனுப்பி வைக்கும் பொறுப்பு அனுவுடையதாகி விட்டிருந்தது. சமையலறையில் கைவேலையாக இருந்த அண்ணி கமலாவின் உத்தரவும் அது. தன்னை ஒத்த ஒரு மருமகள் முதலாவதாக அந்த வீட்டுக்கு வந்து விட்டதால் மாமனாரை கைக்குள் போட்டுக்கொண்டு இப்படி நினைத்த வேலையெல்லாம் செய்ய உத்தரவிடுவதா, அவள் பேச்சுக்கு கீழ்ப்படிந்து போவதா என்ற ஆத்திரம் அனுவுக்கு. மேலும் அவளுக்கு குழந்தைகளை கொஞ்சவோ அவர்களது விளையாட்டுகளை கண்டு மகிழவோ பொறுமை இருந்ததில்லை. அமுதன் தானே சீருடைய போட்டுக்கொண்டு தலையை மட்டும் சீவிவிடும்படி சீப்புடன் அவள் அருகில் வந்து நின்றான். அவனால் அவளுக்கு அதிகம் தொல்லை இருக்கவில்லை. வளர்மதி வயதில் சின்னவள். சில சமயங்கள் பள்ளிக்கூடம் போக முரண்டு பிடிப்பது வழக்கம். அன்று அவள் அப்படிப்பட்டதொரு மனநிலையில் இருந்தாள். சீருடையை எடுத்துக்கொண்டு அனு அருகில் வந்தபோது அவர் கையை உதறி தள்ளிவிட்டு நகர்ந்து கொண்டாள். சாக்லேட் வாங்கி தந்தாதான் பள்ளிக்கூடம் போவேன் என்று முரண்டு பிடித்தாள். போனால் போ, போகாட்டி போ, உன் விருப்பம். நான் படித்து குப்பை கொட்டினதுக்கு இந்த வீட்டில் மாட்டிக்கிட்டு இருக்காப்புல, நாளைக்கு நீ ஒருத்தன் வீட்டில் போய் ஓடாக தேய போகிற, அதுக்கு படிப்பு என்னத்துக்கு? எரிச்சலுடன் முணுமுணுத்தபடி அந்த சிறுமியை தன் அருகே இழுத்து பலவந்தமாக சீருடை அணிவித்தாள். தலையை வேகமாக சீப்பினால் வாரி சிக்கலாக்கி விட்ட குடியை பறக்கென்று 2 பக்கமாக பிரிக்கவும் வழி தாங்க முடியாது வளர்மதி ஓவென்று கூச்சலிட்டாள். பள்ளிக்கூடம் போக இப்படி ஒரு அடமா? கோபத்தை அடக்க மாட்டாது ஓங்கி முதுகில் ஒரு அறை வைத்தாள் அனு. வளர்மதியின் அலறல் வீட்டை 2படுத்தியது. பூஜை அறையில் இருந்து வெளிப்பட்ட சரவணன் இடுப்பில் கையை ஊன்றியபடி அவளை வெறுத்து பார்த்தார். அனு நடுநடுங்கி போய்விட்டாள். குழந்தையை அடித்ததை கிழவர் பார்த்து விட்டாரே. அவருக்கு ரொம்பவும் செல்ல பேத்தி வளர்மதி. நான் ஒன்றும் செய்யலை.
பின்னல் போட்டுவிட தலைமுடியை சீவினேன். அதுக்குத்தான் அலறுகிறாள். நீ செய்ததை பற்றி குற்றம் கண்டுபிடிக்கல. பொய் பேசுறியே, அதுதான் எனக்கு பிடிக்காது. போ, உள்ளே போய் சுகந்தியை வரச் சொல். கிழவர் உரத்த குரலில் அதட்டினார். பொங்கி வந்த துக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வேலையாட்கள் முன் ஏற்பட்ட அவமானத்தை விழுங்கிக் கொண்டு உள்ளே சென்று விட்டாள் அனு. சுகந்தி வெளியே வந்ததும் மாமனார் உத்தரவுப்படியே வளர்மதியை பள்ளிக்கு அனுப்ப தயாராக தொடங்கினாள். அவள் தன் தங்கை தம்பிகளை தினசரி பள்ளிக்கு அனுப்ப அம்மாவுக்கு உதவி செய்து பழக்கப்பட்டவள். வளர்மதியை கையாள அவளுக்கு சிரமம் இருக்கவில்லை. ஒரு குட்டி கதை சொல்வேன், கேட்டுக்கிட்டு நீ பள்ளிக்கூடத்துக்கு போவியாம். நீ பெரிய படிப்பு படித்து தலையில் குல்லாவும் பெரிய கோட்டும் போட்டுக்கிட்டு உங்கள் அப்பா படம் மாடியில் இருக்கே, அது போல் நீயும் படம் எடுக்க வேணாமா? கண்ணீரிடையே சிரித்தபடி வளர்மதி தலையை அசைத்தாள். ஒரு சில நொடியில் குழந்தை அவளது பேச்சுக்கு கட்டுப்பட்டு தயாராகி பள்ளிக்கு கிளம்பிவிட்டாள். தாத்தா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இனிமே நான் இடக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு கிளம்பு, புத்திமதி கூறினாள் சுகந்தி. யாரம்மா உனக்கு இப்படி பேச கற்றுக் கொடுத்தது என்று கேட்டபடி தமது பேத்தியை வாரி அணைத்து உச்சி முகர்ந்து முத்தமிட்டார் கிழவர். புது சின்னம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க என்றபோது கிழவர் முகத்திலே பெருமை பொங்கி வழிந்தது. 3 மருமகள்களை தேர்ந்தெடுத்ததில் 2 மருமகள்கள் சம்பந்தப்பட்டவரை வெற்றி கண்டு விட்டிருக்கிறார். மூத்தவள் வீட்டை தாங்கும் தூணாக பொறுமையின் இலக்கணமாக இருக்கிறாள். 3ஆமவள் சாதுவாக நல்லவளாக தெரிகிறாள் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டார். அன்று பகல் உணவின் போது எல்லோருக்கும் உணவு பரிமாற வேண்டிய வேலை அணுவுடையதாக இருந்தது. குழம்பை கரண்டியால் மொண்டு தட்டில் ஊற்றிய போது அவசரத்தில் மாமனாரது மல்ஜிப்பா மீது ஒரு சொட்டு விழுந்துவிட்டது. நெற்றிக்கண் இல்லாத குறையாக நெருப்பாக வெறித்தார் சரவணன். நானும் கவனிச்சு கொண்டு தான் இருக்கேன். வேலையில் நாட்டம் இல்லாமல் அண்டமேன்னு எல்லாத்தையும் செய்கிற. உள்ளே போ, சுகந்தியை வர சொல். அந்த பெண் வாய்க்கு சுவையாக சமைக்கிறாள், அடக்கமாக பரிமாறுகிறாள். வீட்டு வேலையை அவகிட்டே இருந்தாவது பார்த்து கற்றுக்கலாமே. படபடவென்று மைத்துனர்கள் முன்னிலையில் கிழவர் புரிந்து விட்டார். முகம் சிவந்து நெஞ்சு பதற கண் இமைகள் நீர் சுட அனு பாத்திரத்தை அருகில் இருந்த மேஜையில் வைத்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள். என்னம்மா சுகந்தி, மோர் குழம்பு உன் பக்குவமா? ரொம்ப காரமில்லாமல் அதே சமயம் வாய்க்கு சுவையாகவும் தயாரிச்சிருக்கியே. வந்த சில நாளிலேயே இந்த வீட்டு சமையல் உனக்கு பிடிச்சு போச்சு இல்லையா? அவளை மிகவும் புகழ்ந்தது சமையலறை வாசலில் நின்று கொண்டிருந்த அணுவுக்கும் கேட்டது. அவளால் பொறாமையையும் ஆத்திரத்தையும் கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. எத்தனையோ சொல்லியும் சுகந்தி எதையும் கண்டு கொண்டதாக நடக்க மாட்டேன் என்கிறாளே. போதாதற்கு மாமனாரிடம் நல்ல பட்டம் வேறு. இப்படியே இதை விட்டால் அணுவின் நிலைமை அந்த வீட்டில் படுமோசமாகிவிடும். முதல் மருமகளும் 3வது மருமகளும் ஒன்று கூடி கொண்டு விட்டாலும் அது அதிசயப்படுவதற்கில்லை. அவர்கள் ஒற்றுமையாகிவிட்டால் அந்த குடும்பத்தை பிரிக்கவே முடியாது. அவள் ஒரு காலும் தனி குடித்தனம் அமைத்து கொண்டு வெளியேற முடியாது. இன்னும் அவள் என்ன செய்தால் சுகந்தியை தூண்டிவிட இயலும்? மனதிற்குள் பல பல எண்ணி சஞ்சலத்தில் தவித்து கொண்டிருந்தாள். சுகந்தியை மாமனார் பாராட்டினார். கணவன் மிகவும் மெச்சிக்கொண்டான். வேலையாட்கள் அவளது பேச்சிற்கு மதிப்பு கொடுத்தனர். வந்த சில நாளிலேயே அவள் அந்த பங்களாவின் ஒரு தகுந்த இடத்தை பிடித்து கொண்டாள். ஆனாலும் அனு விதைத்த சந்தேகத்தை அவள் மனதிலே மெல்ல துளிர்த்து வளரத் தொடங்கியது. பல காரணம் கொண்டு அவள் வெளிப்படையாக கணவனிடம் அதை பற்றி பேசாது மௌனமாக இருந்தாள். ஒவ்வொரு நாளும் இரவு உணவுக்கு பின் வீட்டை ஒழுங்கு செய்த பின் மாடிக்கு வந்த கமலா அண்ணியுடன் அவள் கணவன் தனியே உட்கார்ந்து அடிக்குரலில் வார்த்தையாடுவதை அவள் கவனித்து கொண்டுதான் இருந்தாள். அவர்களுக்குள் அப்படி என்ன ஒரு ரகசியம்? தொடர்ந்து அந்த அசிங்கமான உறவை பலப்படுத்தி கொள்ள கமலா முயலுகிறாளா? பால் சொம்புடன் உள்ளே வந்தாள் சுகந்தி. அன்று மனோகரன் அவளுக்கு முன்னதாகவே படுக்கைக்கு வந்திருந்தான். தம்ளரில் பாலை ஊற்றி கணவனிடம் நீட்டினாள். அவளது கையையும் சேர்த்து பற்றிய மனோகரன் அவளை தன் அருகே இழுத்து படுக்கை மீது அமர்த்தி கொண்டான். நமக்கு கல்யாணமாகி 2 மாதம் கூட ஆகலை. அதற்குள் இந்த வீட்டு நிர்வாகத்தை நீ ரொம்ப நல்லா புரிஞ்சு கொண்டு வச்சிருக்க.
அப்பாவுக்கு உன்னை பற்றி நல்ல அபிப்பிராயம் என்று அவளை கனிவுடன் பார்த்தபடி பாலை பருகினான். உங்களை பற்றி என் அபிப்பிராயத்தை கேட்க மாட்டீர்களே? சொல்ல நான் துடித்தது. என்ன ஒரு மாதிரி இருக்க? ஏன் முகம் சோர்ந்தாற் போல இருக்கு? மெல்ல அவளது முகவாயை நிமிர்த்தி கொஞ்சலாக வினவினான் மனோகரன். இப்ப கேட்கலாமா? கேட்டுவிட்டால் மனது படக் படக்கென்று தீவிரமாக அடித்து கொண்டது. சாதாரண சங்கதியாக இருந்தால் டக்கென்று கேட்டுவிடலாம். இது ஒரு அசிங்கமான பிரச்சனை. இதுவரை அவளிடம் அன்பாக நடந்து கொள்ளும் கணவன் திடீரென்று திசை திரும்பி போனால் என்ன? நான் கேட்கிறது பதிலே இல்லை. அவன் மீண்டும் கேட்டபோது அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. முத்துக்களைப் போல கண்ணீர் கன்னத்தில் உருளத் தொடங்கியது. என்னத்துக்கு அழற? என்ன நடந்தது? திகைத்து போன மனோகரன் அவளது கன்னத்தில் ஓடிய கண்ணீரை மெல்ல துடைத்தபோது அவள் நெஞ்சே வெடித்துவிடும் போல விம்பினாள். சுகந்தி, என்னம்மா நடந்தது? என்கிட்ட சொல்லு. உன் மேலே உயிரையே வச்சிருக்கேனே, அவன் குழைவாக கேட்டான். இப்பொழுது அவள் தானே சிக்கி கொண்டு விட்டாள். என்ன செய்வது? குழப்பத்திலே வாயில் வந்த ஒரு பொய்யை சொன்னாள். எங்கள் வீட்டு மனுஷால்கள் பார்க்கணும்னு போல இருக்கு, விசும்பினாள். மனோகரன் கடகடவென்று சிரித்து விட்டான். நான் என்னவோ ஏதோன்னு நினச்சி கலங்கி போயிட்டேன். அப்பா கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு நீ போய் தாராளமாக பார்த்துட்டு வரலாமே, இதுக்காகவா அழுத? சொல்லியபடி அவளை தன் மார்புடன் அணைத்து கொண்டான். இல்லை இல்லை, அழுகையின் காரணம் வேறு என்று அவளது இதயம் பக் பக் என்று தீவிரமாக துடித்தது. ஆனால் உண்மை ஊமையாகி அவள் மனதிற்குள் புதைந்து கொண்டது. கணவனது தோளின் மீது முகத்தை பதித்து கொண்டு சற்றென்று ஆறுதல் அடைய முடியாது அவள் வெகு நேரம் விசும்பிக் கொண்டிருந்தாள். மறுநாள் காலை பூஜை அறையிலிருந்து வெளிப்பட்ட சரவணன் முன்னரை அருகே இருந்த தமது தனி அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டார். அண்ணி கமலாவுக்கும் மனோகரனுக்கும் இடையே உள்ள ரகசியம் என்ன? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.